மாவீரன் கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பரணியை காணா. ஃபர்ஸ்ட் நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது பிரகாஷ். கேக்குது ப்ரோ, கேக்குது. மாவீரனை மட்டும் ஸ்பெஷலா கேக்குறீங்க. ஆமா ஆமா இல்ல, ஏன்னா அதனால நாங்க பேச மாட்டோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மாவீரன் இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்துருப்பாரு. நீங்க படம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஓவர்சீஸ்ல இருப்பீங்க. கேட்டா பிரதீப் படம் வந்தா பாப்பீங்க, இல்ல டூ கே கிட்ஸ் படம் வந்தா பாப்பீங்க. நீங்க 90s கிட்ஸ்க்கு படம் எடுத்தா பாப்பீங்களா? பக்கத்திலே போக மாட்டீங்க. சொல்லுங்க மகேஷ் ப்ரோ, என்ன ஒரு 2 வாரமா ஆளா காணோம், ஆமாங்க, என்னாச்சு? எங்க ஆபீஸ்ல போனீங்க? பயங்கர ஒர்க்குங்க. கரெக்டா வர முடியல டெய்லியும். பிரகாஷ் ப்ரோ, வரலாம் நினைப்பேன் மீட்டிங்கு. ஆனா உங்க ஆசையில ஒருத்தர் தீய வச்சுட்டாரு, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஆசையை சொல்லுங்க, தீ அப்புறம் பார்ப்போம். மாவீரன் ஏதாவது படம் பார்த்திருப்பாருன்னு கேட்டீங்கல்ல, அவர் எந்த படமே இன்னைக்கு பார்க்கல. என்ன போங்க, மாவீரன் இப்படி ஆயிட்டாரு வர வர. அதாவது ட்விட்டர் வர்றதுக்கு முன்னாடி எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. ட்விட்டர் வந்துட்டு ஸ்பேஸுக்கு வந்தப்பறம் செலக்டிவா படங்கள் பார்த்தாரு. ஸ்பேஸ் போட 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 படம் பார்க்கறதே குறைச்சிட்டு வர்றாரு. எல்லாம் வந்து ட்விட்டரோட ப்ரோ மாயம். அஞ்சு ரைட், ஓகே, அஞ்சு சரி, நீங்க படம் அப்டேட்டுக்குள்ள அஞ்சு ஃபர்ஸ்ட் படம் போவோம். பார்த்தோம் ப்ரோ இன்னைக்கு. ஓடிடிலையா? ஆமாமா வீட்ல. அதானே, சரி ரைட். அது என்னென்ன படங்கள்ங்கிறத பேசுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து அப்டேட்டை சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சுலாம் தெரியல. இன்னைக்கு படங்கள் வந்துச்சு, 5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓஹோ எந்தன் பேபி படத்துடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ட்ரெய்லர் லான்ச் நடக்குது. ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தி தான் வந்து சீஃப் கெஸ்டா வராரு. 3BHK படத்துல இருந்து அந்த சூரிய வம்சம் சீனை ரீக்ரியேட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக விட்டுருந்தாங்க. அப்புறம் அக்கனம் அப்படிங்கிற படத்துல வந்து ஸ்னீக் பிக் வந்துருந்துச்சு இன்னைக்கு. களவாணி, வாகை சூடவா, இந்த 2 படங்களுக்கு அப்புறம் விமலும் சர்க்குணமும் 3வது ஒரு படத்துல இணையிறாங்க. ஏற்கனவே 3வது ஒரு இணைஞ்சிட்டாங்க. அது என்ன படம்னா களவாணி 2 எடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ வந்து 4வது இணையிறாங்க. களவாணி வாகை சூடவாக்கு அப்புறம் படம் பேரு கலாட்டா ஃபேமிலின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டைட்டில் டீசர் வந்துருந்துச்சு. படம் மூவி அந்த படத்துடைய டைட்டிலையும் அர்ஜுன் தாஸ் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் ஆக்ஷன் படம் அப்படின்னு நினைச்சேன். டீசர் உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. டைட்டிலுக்கான மீனிங் வந்து டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து அது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பாருங்க, யாரும் பார்க்கலன்னா பாருங்க, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அடுத்து ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா ஹீரோவா அறிமுகமாகிற படம். முதல் படத்துலேயே ஃபுல் ஆன் ஆக்ஷன் அப்படிங்கிற மோட்ல இறங்கிட்டாரு போல இருக்கு. அனலரசு தான் அந்த படத்துடைய டைரக்டர். அப்புறம் வந்து வேற இன்னைக்கு வந்து இல்ல பெரிய அப்டேட் அப்படின்னா இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குங்கல்ல, அவங்களுடைய அடுத்தடுத்த லைனப், அதாவது 2 வருடங்களுக்காக 2025 2027 வரைக்குமான 10 படங்களுக்கான லைனப்பை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் 7 8 வரும்னு நினைச்சிருந்தேன். அவங்க ரவுண்டா 10 பண்ணிட்டாங்க. சுந்தர் சி, கௌதம் மேனன், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், 96 படம் எடுத்த பிரேம்குமார், 2018 அப்படிங்கிற மலையாள படம் எடுத்த ஜூட் ஆண்டனி, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச அருண்ராஜா காமராஜ், அப்புறமேட்டு வந்து போர் தொழில் படம் எடுத்த விக்னேஷ் ராஜா, அந்த சில்குவார்பட்டி சிங்கம், கட்டாகுசி படங்கள் எடுத்த செல்லா ஐயாவு, டாடா படம் எடுத்த கணேஷ் பாபு, இவங்கெல்லாம் இந்த வேல்ஸோட அடுத்த படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர்கள். இன்னைக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஹீரோக்கள் அந்த காம்பினேஷன்லாம் அவங்க கூடியவர்கள் அறிவிப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் சுந்தர்சி மூக்குத்தி அம்மன் 2, கௌதம் மேனன் படங்கிறது ஜெயம் ரவி கூட அவர் அடுத்த படம் பண்ற படம். வெற்றிமாறன்கிறது அவர் வந்து தனுஷ் கூட பண்ற படம் வடச்சென்னை 2. மாரி செல்வராஜ் படம்ங்கிறது தனுஷ் கூட படம் பண்றது தான். பிரேம்குமார்ங்கிறது 96 படத்துடைய பார்ட் 2. ஜூட் ஆண்டனி வந்து அவர் வந்து ஆரியா வச்சு பண்றதா சொல்றாங்க. நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது அதே மாதிரி அருண்ராஜா காமராஜ் அவர் யாரை வச்சு எடுக்கிறாருன்னு தெரியல. போர் தொழில் டேரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா வந்து தனுஷ் வச்சு எடுக்கிறாரு. செல்லாயாவும் திரும்ப விஷ்ணு விஷால் வச்சு தான் எடுக்கிறாரு. கணேஷ் கே பாபு அவர் யாரை வச்சு எடுக்கிறாருன்னு தெரியல. இருக்கிறதே இந்த அநேகமா கணேஷ் கே பாபுங்கிறவர் வந்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் அபிஷியலா தெரியல, பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. வரட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னைக்கு வந்து இந்த இன்னொரு அப்டேட்டுங்கிறது சூர்யா திரும்ப டைரக்டரா கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த படமான கில்லர் அப்படிங்கிற படத்துக்கான பூஜை இன்னைக்கு வந்து தொடங்கினாங்க. மலையாள தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனமான கோகுலம் கோபாலன் வந்து படத்தை தயாரிக்கிறாரு. சூர்யாவும் சேர்ந்து தயாரிக்கிறார். ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல அவருடைய ஏஞ்சல் ஸ்டுடியோஸ்ங்கிற பேனர்ல தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு ஹீரோயினா பிரீத்தி அஸ்ரணி நடிக்கிறாங்க. பிரீத்தி அஸ்ரணி அயோத்தி படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க நடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து 2 படங்கள் பார்த்தனால நமக்கு வந்து நிறைய அப்டேட் ஃபாலோ பண்ண முடியல. நான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை அந்த நேரத்தில் பிரேக்கில் வந்துட்டு அப்டேட்டை வந்து ட்வீட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நியூஸாக சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு 2 படங்கள் பார்த்துருக்கேன். மீதி படங்களை நாளைக்கு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 படங்கள்ல, அதாவது மார்கன், லவ் மேரேஜ், இந்த 2 படங்கள்ல நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கிறத சொல்லுங்க. உங்க ரிவ்யூலாம் சொல்றதா சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் நம்மளோட ரிவ்யூ சொல்றேன். இல்ல படம் பார்த்தவங்க ஸ்பீக்கர்ல இல்ல அப்படின்னா லிசனர்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். பிரகாஷ் ப்ரோ, ஆதிக் அஜித்தோட ப்ராஜெக்ட் வந்து தனி அனௌன்ஸ்மெண்ட்டா வருமா? இல்ல அதுல வந்து 2 குழப்பம் இருக்கு. ஒண்ணு வந்து அது கண்டிப்பா விடுறதா இருந்தா தனி அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும். இது மாதிரி இப்போ 10 படங்களோட சேர்த்து விட மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னா வேல்ஸ் கூட இப்போ வந்து சின்ன அது வேல்ஸ் தான் தயாரிக்க போறாங்களாங்கிறதுல ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கு. அவங்க முழு மூச்சு போடுறாங்க. ஆனா ஹீரோ சைட்ல இருந்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதாவது ப்ரொடியூசர் வந்து ஹீரோட்ட பேசி ஓகே பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. அக்ரிமெண்ட் ஹீரோ சைன் பண்ணல. ஆனா பேச்சுவார்த்தை அவர் ஒப்புதல் கொடுத்தனால டேரக்டர் சொல்லி டேரக்டர் அந்த ப்ரீ ப்ரெஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் வந்து அந்த முழு அக்ரிமெண்ட் சைன் ஆகாத காரணத்தினாலையும் ஹீரோ என்ன சொல்றாரு, திடீர்னு அவர் ப்ரொடியூசரே மாத்தினாலும் மாத்தினது தான். அது வந்து இன்னும் உறுதியாகாத காரணத்தினால மட்டும்தான் அதை அனௌன்ஸ் பண்ணல. வேல்ஸே தயாரிக்கிறாங்களா இல்ல வேற எதுவும் தயாரிப்பு நிறுவனமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள தெரிய வரும். அபிஷியலாவே தெரிய வரும். பிரகாஷ் ப்ரோ, கண்ணப்பா என்னப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. பாத்தீங்களா? ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இல்ல நான் பார்க்கல. நான் நாளைக்கு தான் பிளானு. நான் எதுக்காக இந்த என்னப்பா அப்படின்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, ஓகே. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க, ஓகே. லீகல் நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டினாங்க, ஓகே. ஆனால் என்னன்னா ஒரு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ரொம்ப ஃபேமஸான டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாட்டில் எப்படி கிறிஸ்டோபர் கனகராஜோ அது மாதிரி வந்து நீங்கள் ஆந்திரா தெலுங்கானா ஃபுல்லாகவே விசாரிச்சிங்களே தெரியும். அங்கே நம்ம கிறிஸ்டோபர் கனகராஜுக்கு மேலே அல்லது கிறிஸ்டோபர் கனகராஜுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்னா வெங்கி ரிவ்யூஸ் தான். இது மாதிரி பல முன்னணி ரிவ்யூவர் எல்லாமே இந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட அளவுக்கு அவங்களுக்கு பல வகையான தாக்குதல், பர்சனல் தாக்குதல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ்லான இருப்பீங்க, நீங்க வந்து ரிவ்யூ போட்டு தப்பிச்சல நினைக்காதீங்க, உங்க குடும்பம்லாம் இங்கே தானே இருக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு வந்து அந்த படம் வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி அவங்க அப்ரோச்சே ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரொம்ப 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 மோசமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதனாலேயே வந்து எனக்கு வந்து அந்த கண்ணப்பா படத்தை சீரியஸே அதனாலே பார்க்க பிடிக்கல. பார்த்து நெகட்டிவ் ரிவ்யூ போடுறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன நம்ம வந்து ட்விட்டர்ல நமக்கு வந்து பெரிய இதுவும் கிடையாது. அவங்க வந்து இது பண்றதுனால நமக்கு வந்து பெரிய பாதிப்பும் கிடையாது. நம்ம பார்க்காத அடியும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து இப்படிலாம் பார்த்து அந்த படத்தை போய் தேட்டர்ல போய் பார்க்கணுமா? அதுக்கு ஒரு 120 ரூபாய் 170 ரூபாய் அதர் லாங்குவேஜ் மூவிஸ்ல காசு வேற கூட 170 ரூபா. தமிழ் படம்னா கூட 130 ரூபாய் கொடுப்பாங்க. அதர் லாங்குவேஜ்ல காசு ஜிஎஸ்டி கூடங்கிறனால 170 ரூபாய் கொடுக்கும். 170 ரூபாய் அவங்க நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு எனக்கு யோசனையா இருக்கு. ஏதாவது ஓடிடில நல்ல படம் வந்திருக்கா இன்னைக்கு? பிரகாஷ் ப்ரோ, இத்தனை கேமியாவும் நீங்க ஓடிடில படம் இவங்க பார்த்தாங்க இப்படித்தான் அதிரடியா வாலண்டியரா வண்டியில ஏத்திருப்பாங்களா மிரட்டி? இல்ல, அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே. மோகன் பாபு அவரு மோகன் பாபு தானே ஒரு பேரு. அவருடைய பழக்க வழக்கத்துக்காகவும் அவருடைய மரியாதைக்காகவும் தான் பல நடிகர்கள் வந்து உள்ள வந்தது. மோகன்லால்ல இருந்து அக்ஷய்குமார்ல இருந்து பிரபாஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, எல்லாருமே அந்த மோகன் பாபுங்கிற ஒரு கேரக்டருக்காக தான் வந்தாங்க. அவங்க நட்புக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இவங்களோ பேரை வச்சு நம்ம பெரிய படமா ஆக்கிட்டோம், இதுக்கு மேல இதை வந்து நம்ம அடி வாங்க விடக்கூடாது, அதாவது நல்ல படம் எடுக்கல, இவ்வளவு பேரை உள்ள வச்சுட்டோம், நம்ம நல்லா படம் எடுக்கலைங்கிறத தாண்டி இவ்வளவு பேருக்காக நம்ம கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. நாங்க மிரட்டுறோம் பாருங்க, உங்களுக்கு அந்த படம் மேல உங்களுக்கு எந்த நெகட்டிவ் ரிவ்யூ வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல பேரை எடுத்தாரேன்னு நினைச்சிட்டு கெட்ட பேர் எடுத்தாங்க. இதுதான் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே போன ஒரு வாரம் வந்த ஒரு படத்துலையும் இல்ல அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினாங்க. அது வந்து டெக்னிக்கல் லெவல்ல ஏற்படுத்தினாங்க. இது வந்து கிட்டத்தட்ட மிரட்டல் லெவல்ல வருது. அந்த மிரட்டல் லெவலுங்கிறதெல்லாம் எப்படின்னா இவங்களுக்கு தெரியல, சினிமாவை பத்தியும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமான்னு இல்லை, பொதுவாகவே விமர்சனம் அப்படிங்கிறதே வந்து சினிமா விமர்சனம் மட்டும் இல்லை, எந்த பொது வகையான விமர்சனம் வந்துட்டாலே அதை ஊர்வாய யாராலையும் அடைக்க முடியாது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் அவங்களுக்கு உண்மையாலுமே புரியல. கடைசி இந்த படத்துல ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லணும்னா பிரபாஸோட அந்த சீன்ஸ் மட்டும்தான். எல்லாரும் சொல்றேன், நான் படம் பார்க்கல, பார்த்தவங்க பூராமே சொன்ன மற்ற எல்லாத்தையும் அதை தாண்டி மற்ற எல்லாமே படத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏதோ படத்தை கொஞ்சம் காப்பாத்துது அப்படின்னா அது பிரபாஸ் வர சீன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. என்னவோ இவங்க வந்து அதை அப்படி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி கொடூரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னவோ போங்க, மற்ற சரி ரைட்டு. நான் படம் பார்த்துட்டு சொல்றதா நாளைக்கு ஃபுல்லாக சொல்றேன். நாளைக்கு படம் எனக்கு 2 மைண்ட் செட் இருக்கு. நாளைக்கு வந்து லீவ் நாள் தான்,
வேலை எதுவும் இல்லை தான். இந்த படம் பார்த்துட்டு கழுவி ஊற்றலாமா, இல்லை பார்க்காம நம்ம அந்த 170 ரூபாய் மிச்சப்படுத்தலாமா அப்படிங்கிற என்ன யோசனை கேட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க அதை இருக்கு. மிச்சம் பண்ணிக்கலாம் bro. ஆனாலும் மனசுக்குள்ள இல்லை, அதான் எனக்கு மிச்சப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி என்னன்னா, இவ்வளோ மோசமான ஒரு முன்னுதாரணம் எடுத்த தயாரிப்பில் நம்ம ரிவ்யூ போட்டு உண்மையான ரிவ்யூ சொல்லிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஏன்னா படம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்கிறாங்க. அந்த மோசமா இருக்குங்க சொல்ல விடாம தடுத்துருக்காங்க. நீங்க கண்ணப்பாங்கிற டேக்ல போனீங்க ரிவ்யூஸே பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப ரேரா தான் இருக்கும். ரிவ்யூஸ் வந்து காப்பிரைட் போட்டு தூக்கிடுவாங்க, ஐடி தூக்கி இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், நிறைய ஐடிஸை பார்த்துட்டேன். நான் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான முன்னுதாரணத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அந்த டீம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒவ்வொரு ஹீரோக்களும் அவங்க பிஆர் இறக்கி விட்டாங்க போல இருக்கு. ஒரு சைடு காஜல் அகர்வாலுக்கு வந்து ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த அவங்க பார்வதி ரோல்ல நடிச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு ப்ரைஸ் பண்ணி ட்வீட் போடுறது அந்த மாதிரி வேடிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கோட்டும் போட்டோம் அவங்க போடுறது வேற மாதிரி. இங்கிட்ட அக்ஷய்குமாருக்கு அவங்க அதுக்கு மேல கடவுளே நேரில் வந்து இறங்கிட்டாருங்கிறாங்க அக்ஷய்குமாரை ஸ்டைலில் வந்து. அது 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 ஒரு தனி கதை. அவங்க அந்த டேக்ல போய் நம்ம ஒரிஜினல் ரிவ்யூவே படிக்க முடியல. அது ஒரு நிலைமை. சரி ரைட்டு விடுங்க, பார்க்காத படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுறத விட பார்த்த படத்தை பற்றி பேசலாம். சரி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யாராவது மார்கனோ லவ் மேரேஜோ பார்த்துருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல உள்ளவங்க இல்லை கமெண்ட்ல உள்ளவங்க சொல்லுங்க, லிசனர்ல உள்ளவங்க. யாரும் பார்க்கலாம், நம்மளே ரிவ்யூல இருந்து ஆரம்பிச்சிருவோம். மகேஷ் ப்ரோ கை காட்டுறாரு bro. தெரியல, நிறைய பேர் ஸ்பீக்கர்ல இருந்து அப்படியே எஸ் ஆகிட்டு திரும்பி வெளியே இருந்து கை காட்டுறாங்க, தெரிய மாட்டேது. ஆனால் எனக்கு ரெக்வெஸ்ட் காமிக்கல. சரி ரைட்டு. மாவீரன் நீங்க என்னென்ன படம் பார்த்தீங்க? நீங்க 5 படம் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ப்ரோ நான் பார்த்ததெல்லாம் பழைய படம் தான், ஹாலிவுட் படம் அப்படிதான் பார்த்தேன். சரி, நான் பார்த்த படங்களை சொல்லிடுறேன். இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். நான் ஓப்பன் ரிவ்யூ சொல்றேன். நம்ம எப்பவுமே ரிவ்யூ ஸ்பேஸில் கொஞ்சம் ஓப்பனாக சொல்றதுனால அந்த பழக்கத்தினாலே சொல்லிடுறேன், கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் சுமார் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். லவ் மேரேஜ்னு ஒரு படம். கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்சபிள் மூவி தான், ரொம்ப ஆகா ஓகலாம் கிடையாது, டைம் பாஸ் என்டர்டெய்னர் தான். அந்த 90s கிட்ஸ்க்கு படம் பிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த படத்தோட ட்ரைலர்லேயே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். 33 வயசாகி பொண்ணு கிடைக்காத ஒரு ஹீரோ, அவருடைய ஃபன் சைடை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் எமோஷனல் சைடை செகண்ட் ஹாஃப்லையும் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ரொம்ப ஜாலியான ஒரு சிம்பிளான படம் தான். ஆகா ஓகோ டைப்பும் கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடூரமான மோசம் கிடையாது. ஓகே வாட்சபிள். அது நம்ம கேடிவிலாம் படம் போட்டால் பார்ப்போம்னு சொல்லலாம்ல, நம்ம நண்பர் அப்படிதான் சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் படம் முன்னாடியே ரிலீஸுக்கு முன்னாடியே. அதே மாதிரியே இருந்துச்சு. படம் தேட்டரில் பார்க்கும்போது நம்ம கேடிவியில் ஒரு படம் ஜாலியாக ஒரு படம் பார்ப்போம்ல, பார்த்த படம். ஆனால் ஓரளவுக்கு 2 மணி நேரம் போர் அடிக்காமல் போகும்ல, அந்த டைப்பில் தான் இருந்துச்சு படம். ஓகே, அந்த படம் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது அப்படின்னா எனக்கு வந்து மார்கன் படம் தான். மார்கன் படத்தில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் அவங்க வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. எடிட்ரு முதல்ல டேரக்டர் ஆனால் எப்படி நம்மளை வந்து அந்த சீட்டிங் பண்ணி நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாருங்கிறத இந்த எடிட்டர் மூலமாக கற்றுக்கலாம். லியோ ஜான் பால் எடிட்டராக இருந்து டேரக்டர் ஆனவர். இந்த படத்துக்கு ட்ரெய்லர் கட் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் கான்ட்ராஸ்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா, நான் இப்போ எதுவுமே ஸ்பாய்லர் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யாருமே நிறையா பேர் படம் பார்க்கலங்கிறனால. ட்ரெய்லர் காமிச்ச விஷயமும் அவங்க ப்ரொமோஷனுக்காக ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அந்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ்லாம் விற்றதுக்கும் படத்துக்கும் டோட்டல் வித்தியாசம் இருக்குது. முதல் 10-15 நிமிஷத்துலேயே டோட்டலாக மாற்றி விட்டாங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், சூப்பர் நேச்சர் த்ரில்லர் அப்படின்னு நம்ம நிறைய த்ரில்லர் பார்த்துருப்போம். இப்படி எல்லாத்தையுமே கலந்து கட்டி இவங்க வந்து ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு படம். எனக்கு வந்து ஏன்னா ஒரு படம் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கும். இந்த படம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் அந்த சூப்பர் நேச்சுரல் ஆங்கிளும் அப்புறமேட்டு வந்து ட்விஸ்ட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் கிளைமேக்ஸில் இருந்துச்சு. எப்போவுமே இந்த ஹூ டன் இட் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து ஒரு ட்ரைலரை பார்த்துட்டு ஆக இதை சொல்லிட்டாங்களே, இது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சோம். ஆனால் அவங்க டோட்டலாகவே அதை கடைசி வரைக்கும், சொல்ல போனால் கடைசி சீன் வரைக்குமே அவங்க அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் விஜய் ஆண்டனி உண்மையாலே சொல்ல போனால், எனக்கு நீங்கள் யூடியூப் ரிவ்யூ கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யூடியூப் ரிவ்யூ சொன்னதான் இப்போ சொல்ல போகிறேன். விஜய் ஆண்டனி ஜஸ்ட் சப்போர்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு, ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அவர் ஹீரோன்னு இருந்தாலுமே அவருக்கு வந்து பெரிய லெவல் ஸ்க்ரீன் டைமோ இல்லை வந்து பெரிய லெவல் அவருக்கு வந்து சீன்ஸோ இல்லை. அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட, அதாவது இன்டெலிஜென்ட்டாக கூட நிறைய விஷயங்கள் இல்லை. எல்லாமே வந்து இந்த புதுமுகம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அவரோட தங்கச்சி பையங்களால இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, ஓகே. ஆனால் இதே எல்லா படங்களுக்கும் பண்ணாலும் இன்னும் ஒரு படங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா இது நல்லா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் அவர் ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கிட்டு இன்னொரு கேரக்டருக்கு வந்து நல்லா எல்லாம் கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சீனும் சரி, செகண்ட் ஹாஃப்ல அந்த தமிழ் அறிவுங்கிற கேரக்டரோட பல பவர்ஸ், அதாவது ஞாபக சக்தியிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப நாள் கழிச்சு படமாகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு மேலே சொன்னால் ஏதாவது ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நெகட்டிவ் சைடே இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் போல இருக்குன்னு நினச்சிருப்போம். அந்த சீரியல் கில்லர் டைப்பில் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு கொலை, அந்த ஒரு கொலையை சுற்றியே இன்வெஸ்டிகேஷன்,
போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேள்விக்கு பதிலே இருக்காது படத்தில். ஏன் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் ஏன் அப்படி பண்ணுது, அந்த கேரக்டர் இப்படி பண்ணதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் இருக்கும். இதுதான் இந்த படத்தில் உள்ள 2 குறைகளை நான் பார்க்குறேன். அதுக்கு 2வது குறை கிடையாது, அது வேணுக்கு ஆடியன்ஸை வந்து சுத்தரில் விடுறதுக்காக வச்சிருக்க ஒரு மெட்டஃபர்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஷயங்களுக்கு அது படம் பார்க்கும்போது தடவை பார்க்கறனால தெரிஞ்சிக்காது. மொத்தத்தில் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆண்டனி படம் உண்மையிலேயே நல்லா இருக்க படம். அதாவது சில நேரம் வந்து அவர் நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய இது வந்து ப்ரொமோஷன் நடந்து குழப்பி விட்டுருவோம். இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா தான் இருக்கு படம். நீங்கள் நம்பி பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் நான் தெரிஞ்சு ஓடிடியில் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் காமிச்சிருக்க சில விஷயங்கள் சுகுமார் புரோக்கே சில விஷயம் சொல்லியிருந்தார் படம் பார்த்துட்டு. என்னடா இது வந்து ஒரு மாதிரி வெளியே போகுது, ஒரு உள்ள வருது, வெளியே போகுது உள்ள வருதுன்னு. அந்த விஷயம்லாம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். ரொம்ப எனக்கு தமிழ்ல இது புதுசா இருந்துச்சு. நான் ஒரு ஹாலிவுட் படம் இது மாதிரி பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஹாலிவுட் விளக்கமும் கொடுத்துருக்காங்க இதில். அதனால ரொம்ப தமிழ் அதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்டா இருந்துச்சு. நல்ல ஒரு முயற்சியா இருந்துச்சு, நல்ல படமா இருந்துச்சு. இதுதான் வந்து மார்கன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். இதுதான் 2 படமும். இந்த படம் லவ் மேரேஜுங்கிறது ஒரு டீசென்ட் வாட்சபிள், ஒரு ஒன் டைம் வாட்சபிள், போர் அடிச்சா பார்க்கலாங்கிற டைப், அவ்வளோதான். இந்த படம் வந்து மார்கன் வந்து ஒரு நல்ல த்ரில்லர். தமிழ்ல விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல த்ரில்லர். தமிழ்ல வந்து இப்போ ரீசெண்ட் ஒரு 4-5 படம் நல்ல த்ரில்லர் வந்தாங்கன்னா அதில் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். த்ரில்லருங்கிறத தாண்டி ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் உள்ள படம், ஒரு மிஸ்ட்ரி உள்ள படம், இல்லை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த 2 படங்களை பற்றிய நம்மளோட ஒப்பீனியன். மற்ற யாரும் படம் பார்க்காதனால ஸ்பாயிலர் சொல்ல முடியாது. ஏன்னா சில சீன்ஸ் சொல்லலாம்னு ஆசை இருக்கு, நாளைக்கு சொல்லுவோம். நானும் படம் பார்த்துருந்தேன். ஸோ எனக்குமே படம் வந்தோம்னா மார்கன் ரொம்பவே பிடிச்சது. அப்பா நல்ல படம் பார்த்த ஒரு ஆள் இருக்காரு, அப்ப படம் பேசலாம். நல்ல சொல்லுங்க. நல்ல நல்ல ஒரு த்ரில்லரை தான் ப்ரோ நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா, ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க, அது ரொம்பவே டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன் இருக்கார்ல, நடிச்சிருந்தார்ல அஜய் தேஷ்னு, ஒரு இன்ட்ரோ, இந்த படத்துல தான் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன், சரியான கமெண்டபிளான ஒரு ரோல். அவர் பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் வந்தனால நான் பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு பயங்கரம் மாதிரி இதுவாக போச்சோ, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ரிவீல் பண்ணுற அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் நல்லா இருந்தது. பட் என்ன, அந்த டுவர்ட்ஸ் அந்த எண்டு கிட்ட நான் வந்து என்னன்னா சின்னதாக நான் கெஸ் பண்ணிட்டேன். பட் அது மட்டும் எனக்கு வந்து என்னன்னா கெஸ் பண்ண மாதிரி நடந்ததுனால அது மட்டும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம விஜய் ஆண்டனிட்ட அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து வர படம்னாலே நம்ம கான்ஃபிடென்ட்டாக பிலீவ் பண்ணலாம், அதுவும் ஒரு நல்ல த்ரில்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் தான் மார்கன். ஸோ எல்லாருமே மார்கன் அவசியம் பாருங்க. லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் என்டர்டைனர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலேட்டபிளாக ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரிக்குள்ளேயே வந்து என்னென்னா அங்கேயே இருந்து நகராமல் இருந்ததுனால என்னமோ தெரில, எனக்கு செகண்ட் ஹாஃபை விட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஒரு நல்ல ஒரு நீட்டான டைம் பாஸ், எங்கேயும் வந்து என்னென்னா வல்கரிட்டி இல்லை, எங்கேயும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி கிளிஷியாக இந்த சீன்ஸும் இல்லை. ஒரு நீட்டாக ஒரு வில்லேஜில் ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு லவ் மேரேஜ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். மார்கன் எல்லாருக்குமே காமனான த்ரில்லர் பிடிக்குன்றவங்களுக்கு மார்கன் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். இது வித்தியாசமான ஒரு கான்செப்ட். எனக்கு அந்த பர்சன் ஆக்டிங் தான் வந்து என்னென்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அவர் கொஞ்சம் ஓவராக தூக்கி சாப்பிட்டுட்டாரோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அப்படின்ற மாதிரி எனக்கு படம் பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு வந்துகிட்டே இருக்கும். அவர் வர்றப்பெல்லாம், அவர் அந்த ஒரு விஷயம் பண்ணுறப்பெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி பிஜிஎம்ல வந்து என்னென்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. கெட்டப்பாவே வந்து என்னென்னா நமக்கு இந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட் அப்பெல்லாம் அவர் வந்து கெட்டப்பை பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆப்டான ஒரு கெட்டப். அது அந்த ஸ்டோரிக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு கெட்டப்பு. நிறைய விஷயம் வந்து என்னென்னா நமக்கு தோணும், இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, இது எப்படி செய்வாங்கன்னு லாஜிக்காக. ஆனால் அந்த லாஜிக் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயம் பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் ஓவராலாக ஒரு படமாக பார்க்குறப்ப அது கண்டிப்பாக உங்களோட பர்த் தான் மணி தான். மணி எந்த வகையிலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. முக்கியமாக த்ரில்லர் ஜானர் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ நான் பார்த்த இந்த 2 படமுமே ரொம்ப நல்ல படம். இன்னைக்கு இப்போ 3ஆவதாக நான் ஒரு படத்தில் இருக்கேன். அது மட்டும்தான் எனக்கு எப்படின்னு தெரில. அது நான் நாளைக்கு பேசலாம் ஸ்பேஸில். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கண்ணப்பால இருக்கேன் ப்ரோ. நான் இந்த அது நாளைக்கு பேசலாம். நீங்க ஸ்பேஸ் பாருங்க, நீங்க ஸ்பேஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஜஸ்ட் இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ப்ரோ நான் இந்த 2 படம் இல்லாம 3ஆவதா ஒரு படம் பார்த்தேன், F1. சூப்பரா இருந்துச்சு.
அது படம் பார்க்கணும்னா அந்த ரேசிங்லாம் பத்தி தெரியணும்லாம் அவசியம் இல்லை. அது நீங்க தெரியாம கூட பார்க்கலாம், கனெக்ட் ஆகும். சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல யாராவது ஆமா, நிறைய பார்க்கணும்னு பேர் சொன்னாங்க. ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ரொம்ப ரியாலிட்டியோட ஒட்டி எடுத்த மாதிரி இருக்கும். சூப்பர் படம். நான் ஐமேக்ஸ்ல பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாலிவுட் படம்னா இதை சொல்லுவேன். பப்ளிக்கை தாண்டி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு தேட்டரோட ஓனர் மேல வந்து என்னன்னா பெரிய நம்பிக்கை இருக்கும். அவர் எப்போ ஒரு படத்தை பத்தி போட்டாலும் அது கண்டிப்பா வந்து என்னன்னா கிளிக் ஆகிற படமா இருக்கும். அப்படி எனக்கு குரோம்பேட்டை வெற்றி தேட்டர் இருக்கார்ல ராகேஷ்னு, அவர் போடுற ஒவ்வொரு ட்வீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே 100% ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அவரே என்ன போட்டிருந்தாருன்னா F1 பற்றி அவ்வளோ விதமாக போட்டிருந்தப்ப எனக்கு சரி இந்த படம் பயங்கரமாக கிளிக் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நான் காலிலேருந்து கேட்ட எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. நானும் ஐ திங்க் இந்த வீக்கெண்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். ஸோ F1 பார்த்தவங்ககிட்ட ஒரு டவுட்டு. ஸோ இது வந்து என்ன ஒரு பயோகிராஃபிக்கல் படம் மாதிரியா இல்லை என்ன பயங்கரமா சொல்றாங்க, இல்லை ரேசிங் பயங்கரமா காட்டியிருக்காங்களா, எதனால இது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க? ப்ரோ இது ட்ரூ ஈவெண்ட் பயோகிராஃபி எல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து ரேசிங், அந்த ஃபார்முலா 1 F1 ரேஸை பத்தி அதுக்கு கொஞ்சம் ஹானஸ்டா ஓகே. பண்ண ஒரு படம். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் பயோகிராஃபி எல்லாம் இல்லை. ஆனா வந்து ஒரு ரேசிங் படம், அவ்வளவுதான். அந்த இல்ல, நிறைய ரேசிங்க வந்து டயலாக் அவ்வளவு அதே இல்ல கன்வின்சிபிளா நிறைய காட்டியிருக்காங்க. நிறைய பேரை விட்டுருங்க. இன்னைக்கு தேட்டருக்கு போனோம். தேட்டருக்கு போனா காலையில வந்து நான் போன தேட்டர்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90 பேர் வந்து கேட்கற டிக்கெட்டுங்கிறது F1 டிக்கெட் கொடுங்க, F1 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கறவங்க பூரா. எப்பா தமிழ் படத்தை ஒரு 4-5 படம் ஏதாவது பேருனாச்சும் யாராவது மாறுங்கன்னு கேளுங்க, பேருக்குனாச்சும் யாரும் லவ் மேரேஜ் கேளுங்க, யாருமே கரெக்ட் கேட்கல. எல்லாமே கரெக்ட் F1 பிரகாஷ் ப்ரோ. தான். நான் என் கூட வந்தவங்களை யாராவது சொல்ல கேளுங்க. இந்த மார்கன் கூட படம் பார்த்த ஆளுங்க யாருன்னா இந்த த்ரில்லர் படம் பார்த்து வந்தது ஒரு 5-6 பேர். அதுக்கப்புறம் இந்த 11 மணி ஷோ டிக்கெட் என்ன டிக்கெட் இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தவங்க தான். என்ன படம்லாம் கேட்கல அவங்க, என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்க. ஆனால் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேருக்கு மேலே அந்த ஷோ டைமுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஷோ டைமுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஆண்டனி படத்துக்கு நான் எப்பவுமே பார்க்கறது வந்து அந்த ஓப்பனிங் ஒரு ஒரு 30 பேர் 50 பேர் பார்த்துடுறாங்க அந்த படத்தை. ஏன்னா த்ரில்லருக்காகவோ இல்லை வித்தியாசமான ஒரு போஸ்டர் ஏதோ ஒரு ப்ரொமோஷனலாலோ அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸுங்கிறத கொஞ்சம் ரீச் பண்ணிடுறாரு. படம் நல்லா இருந்துட்டு அவங்களுக்கு எப்படியாவது படம் முன்னாலாம் ஸ்டார்டிங் பீரியட்ல அவர் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றுச்சு. நான் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சலீம்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் ஓப்பனிங் இருந்துச்சு. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இவர் இன்னமும் அது மாதிரி இருக்கு. ஆனால் இந்த F1 படத்துக்கு தான் எதுக்கு வருது கூட்டம், எப்படி வருதுன்னு கூட்டம் தெரியல. ஆனால் எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் உடனே சொல்றாங்க இது வந்து தேட்ரிக்கல் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டருக்கல்ல கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படிங்கிறாங்க. நமக்கு தான் இந்த ரேஸு அந்த ஜானர் நம்ம ஜானர் இல்லைங்கிறனால அப்படியே ஓரமாக ஒதுங்கி போய் பார்க்கறது. இந்த ப்ரோ அது பிரகாஷ் என்னன்னா ப்ரோக்கு இந்த ரேஸை பத்தி F1 படம் தெரியாதா? வந்து நீங்க அதிசயமா வந்து இருக்கு. ரேஸ் தெரியணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. இது வந்து இப்போ ஒரு எனக்கும் அந்த F1 பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் பிளாங்கா தான் போய் உட்கார்ந்தேன். என் கூட வந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆனா வந்து தியேட்டர்ல நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. நான் எதுக்கு என்னன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டப்பதான் சொல்றாங்க இவங்கெல்லாம் ஒரிஜினலா F1 கார் ரேசர்ஸ், அதனால அவங்க கேமியோக்கு இந்த கிளாப்ஸ் இந்த விசில் எல்லாம் வருதுன்னு ஆனால் சொன்னாங்க. ஒன்று சொன்னீங்கல்ல இப்போ உங்களுக்கு தெரியாது ஆனால் கூட ஒருத்தர் தெரியும்னா அந்த மாதிரி மட்டும் போயிடக்கூடாது. ஒன்று நமக்கு சுத்தமாக தெரியாமல் போயிடணும், இல்லை தெரிஞ்சு போயிடணும். ஒருத்தரை தெரிஞ்சவர் மட்டும் கூட கூட்டு போயிட்டு வச்சிங்க, அது நமக்கு வந்து மோசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவாங்க. அதனால வேணாம். அது மட்டும் இல்ல ப்ரோ, நான் ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன். அவங்க கூட உட்காந்த எல்லாருக்குமே அந்த தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியாம நான் உள்ள உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அதுதான் சொல்கிறேன், நம்ம ஒன்றுமே தெரியாமல் படம் பார்த்துட்டு போய் கூட யாரும் தெரியாதவங்க வந்து கை தட்டிட்டு போனால் நம்மளும் கை தட்டி கூட சேர்ந்து கை தட்டிட்டு போயிடலாம். நமக்கு கூட தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு போயிட்டு அவங்க இது அப்படி இது இப்படி இது இந்த காரணத்தால அந்த காரணத்தால நமக்கு ஒன்றுமே தெரியலங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனநிலையை உருவாக்கிடுவாங்க. அது நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். படம் பார்த்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் நமக்கு ஒரு ஒரு இதாக இருக்கும். என்னமோ ஒரு கில்ட்டியா, நமக்கு தெரியலங்கிறது நமக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் நமக்கே கில்ட்டி ஃபீலை உருவாக்கிடுவாங்க. இல்லை அது ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டேன். அதனால தான் தெரிஞ்ச ஆளுங்க கூட படம் பார்க்கக்கூடாது. சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து வேற யாரும் படங்கள் பார்க்கல. ஒருத்தர் சோனா தேட்டரில் F1 கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படின்னு தெரியல. இங்கே மாரிஸ்லாம் ஓடுச்சு. இன்னொருத்தர் விஜய் டிவி GBU சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையாலுமே தெரியல. ஏன்னா சன் டிவி முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு அது கேன்சல் ஆச்சு. அது இப்போ என்ன அக்ரிமெண்ட், என்ன டீலு, டேட்டா இருக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல. அவங்களா ட்வீட் பண்ணாதான் தெரியும். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. இது அமீர் கான் என்ன 2023 விஜயண்ணாவோட காம்போ அப்படியே ரிப்ளிகேட் பண்றாரு. அடுத்து வம்சி கூட பண்றாராமா, ஒரு அப்டேட் பார்த்தேன். தெரியலையே, எனக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாச்சே. அவர் வந்து அடுத்து வந்து ஒரு படம் பண்றாரு. அப்புறமேட்டு லோகேஷோட இரும்பு கை மாயாவி படம் பண்றாரு.
அதுக்கப்புறம் இன்னொரு சாதாரண அவர் வந்து ஒரு சாதா படம் ஒன்று பண்றாரு. அவர் எப்பவுமே ஒரு படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்றாருல, அது பண்றாரு. அதுக்கப்புறம் தெலுங்கு டேரக்டர் கூட வேற ஒரு பெரிய டேரக்டர், அதாவது வம்சின்னு இல்ல, ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கக்கூடிய டேரக்டர் கூட, தெலுங்கு டேரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறாரு. சரி தலைவா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய். படம் போட்டாங்களா? ஆமா தலைவா. சரி, படம் பாருங்க. பாய் பாய் பாய். படம் பாக்குறீங்களோ இல்லையோ, ரிவ்யூ போடணும். அது அப்படியே ஓடி போயிட்டாரு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி விட்டுறேன். பரணி படத்துக்கு போயிட்டு அப்படி போல இருக்கு, ஆளை காணா. சும்மா ப்ரோ படம் பார்த்துருந்தாரு, அவரை சொல்லுவாரு பார்த்தா அவரே ஆளை காணா. சரி மாவீரன், நீங்க படம் பார்த்தீங்களா? 5 படம் என்ன படம்னு சொல்லுங்க, அதையாச்சும் கேட்போம். இந்த ஒரு நான் வந்து பாய்ஸ் திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. அங்க 2 எபிசோடு சேர்ந்தா ஒரு படம் கணக்கு. அப்புறம் மேட்ச் ஸ்டிக் மேன் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அப்புறம் நான் அவனிலை ரிப்பீட் பார்த்தேன். இந்த மாதிரி தான் என்னோட கணக்கு வரும். அப்புறம் இன்னும் 2 வெப் சீரிஸ் சேர்ந்தா ஒரு படம் கணக்கு. அந்த மாதிரி கணக்குல போகும் நம்மளுது. டோட்டல் பண்ணா ஒரு 5 படம் கணக்கு வந்துருது. அதுக்கு ஸ்குவிட் கேம் பார்த்துருக்கலாமே, நீங்களாச்சும் ரிவ்யூ ஸ்குவிட் கேம் சொல்லியிருக்கலாம்ல. இல்ல ப்ரோ. நான் வந்து நைட்டு 3 மணி எந்திரிக்கிறதுல காலைல 11 மணி வரைக்கும் தான் படம் பார்ப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் மதியம் தூங்கி எந்திரிப்பேன். இதெல்லாம் அந்த நேரத்துல பார்த்தது. ஸ்குவிட் கேம் மதியம் தானே விட்டாங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள பார்த்து முடிச்சிருவேன் ஸ்குவிட் கேம். இது பாய்ஸ் ஓகே, பாத்தீங்களா? நம்ம நேத்து பார்த்தோட சரி, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். நேத்து 2 எபிசோட ரெண்டாவது சீசன்ல 3 எபிசோட என்னமோ முடிச்சிருந்தேன். 2 எபிசோட 3 எபிசோட முடிச்சிருந்தேன். 3 எபிசோட முடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஆமா, அதோட நிக்குது. இன்னைக்கு 2 படங்களும் பார்த்தனால நேரம் இல்லை, பார்க்க முடியல. நாளைக்கு தான் திரும்ப ஆரம்பிக்கணும். நாளைக்கு வந்து ஒரு வேலை இல்லை, ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த கண்ணப்பா என்ன மைண்ட் செட்டுன்னு தெரியல. ஏதாவது திடீர்னு போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் உட்காந்து பார்த்துட்டு இதுக்காகவே ரிவ்யூ போடணும். இல்லை இப்போ 170 ரூபா மிச்சப்படுத்தி வீட்டில் உட்காந்துட்டு அந்த ஆஃபீஸ் போய் அந்த பாய்ஸ் ஆரம்பிக்கிறத கண்டினியூ பண்ண வேண்டியதான். பிரகாஷ், இந்த கில்லர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்கல்லங்க, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் என்ன மாதிரி இது? இல்ல அவரே ஹீரோவா நடிக்கிறாரா? ஆமா, அவரே ஹீரோ நடிக்கிறாரு. அவர் படங்கள்லயே ரொம்ப 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 பிரம்மாண்டமான பட்ஜெட்ல எடுக்க போற படம். அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் வந்து அவர் வந்து பல படங்களை கமிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். எல்லா படத்துலையும் வில்லன் நடிச்சாரு, ரிப்பீட்டடாக நடிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ ஓரளவுக்கு அந்த படங்கள்லாம் தேர்த்தினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான கார்லாம், அதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கார்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அந்த காரை வச்சு எல்லாம் பயங்கரமான ஷூட்டிங் பண்ண போறேன்னு சொல்றாரு. மிக பிரம்மாண்டமான படம்னு பார்ப்போம். அதாவது விஜயசூர்யா கேரியர்லயே ரொம்ப அவரோட கனவு படம்னு சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இது எப்படிங்க ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரியா, இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரியுமா பைட்ஸ் ஏதாவது? இல்ல தெரியாது. இன்னும் படம்லாம் ஆரம்பிக்கிட்டு, படம் ஆரம்பிச்சாதான் ஏதாவது தெரியும். ஷூட்டிங் இப்பதான் பூஜையே போட்டிருக்காங்க. கில்லர் தானே பேர் வச்சிருக்காங்க. ஆமா, கில்லர் காரை பத்திய படம் தான், ஆனா கில்லர்னு பேர் வச்சிருக்காங்க. நான் ஸ்டோரியில அவங்க சொன்னது ஏதோ வேற மாதிரில ப்ரோ இருந்துச்சு. ஒன்லைன் மாதிரி ஏதோ சொன்னாங்க, ட்விட்டர்ல பார்த்தேன். சொல்லுங்க என்னன்னு. இல்ல, அது அந்த 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 கில்லரை வச்சு ஏகப்பட்ட கதைகள் வந்திருக்கு. ஒரு 5-6 கதைகள் வந்துருச்சு. அதுல ஒருத்தர் சொன்னது எப்படின்னா, ஒரு யூடியூப்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அஜித்துக்காக இந்த கதை எழுதுறாரு அவரு. ஏன்னா மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டு, அஜித் காரை பத்திய படங்கள்லாம் அஜித் கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்ல அது வந்து பெரிய ஹீரோக்கள் யாருமே வந்து பண்ற யோசிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ற யோசிக்கிறாங்க. ஆனா விஜயசூர்யாவே பண்ண போறாரு, அதுக்காக தான் அவர் இத்தனை படம் நடிக்கிறாருன்னாங்க. ஆனா பல விஷயங்கள் ஓடுது. இப்பதான் பூஜை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போகட்டும். இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரினா நம்ம ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாய் சீரிஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கானது இது வரைக்கும் பார்த்தது. 2 சீசன் பார்த்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு வந்து இவ்வளவு நாள் பார்க்காம விட்டுட்டோமே. ஏன்னா வந்து சில இங்கிலீஷ் வெப் சீரிஸ்லாம் பார்க்கும்போது 2 எபிசோட் தாண்டவே முடியாது. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பிடிக்காது. ஆக்ஷன் இருக்கணும், இல்ல வந்து நமக்கு பரபரப்பு இருக்கணும். அந்த பரபரப்போட பேசும் இருந்தா பிரச்சனை கிடையாது. இதுல வந்து எனக்கு வந்து இவ்வளவு தூரம் இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குங்கிறப்ப நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மார்வல்ஸ் ஹீரோ, சூப்பர் ஹீரோஸ் அப்படின்லாம் வச்சு நான் யோசிச்சிருக்கேன். இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னாலே நல்லது பண்றாங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த சூப்பர் ஹீரோக்கள் வேகமா இது மாதிரி பண்ணும்போது, ஃபைட் பண்ணும்போது, அதனால வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா?
பொதுமக்களுக்கு ஏன் அது எதுவுமே அதை மட்டும் ஏன் காமிக்க மாட்டாங்க, அதை மட்டும் சொல்லவே மாட்டாங்களே படங்கள்ல. அதனால பாதிப்பே ஏற்படாது. நான் பல சூப்பர் ஹீரோக்கள் படம் பார்க்கும்போது யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த பாயிண்ட்லயே ஒரு படமே இருக்கு, ஒரு சீரிஸே இருக்குங்கிறது இது பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். அடப்பாவீங்களா, இந்த பாயிண்ட்ல தான் ஒட்டுமொத்த சீரிஸே இருக்கா அப்படிங்கறதே பார்த்து ஷாக்கானேன். நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா. அதாவது எப்பவுமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கதை ஒரு வாட்டி ஸ்பேஸ் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, துபாய்க்கு போகணும்னு பணம் கட்டி ஏமாந்து போன ஒருத்தன் துபாய்க்கு போய் வெற்றிகரமா போய் உழைச்சி வந்தவங்க ஒருத்தன் கிண்டல் பண்ற மாதிரி படம். ஆனா இதுல வந்து தோத்தவன் ஹீரோ, அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தவன் காமெடியன் அப்படின்னு பார்த்திருப்போம். அந்த காமெடியன் பாயிண்ட் ஆஃப் இருந்து படம் பார்த்தோம்னா அவன் வேற 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 இதா இருக்கும். டோட்டல் படமே மாறும். அந்த வெற்றி கொடி கட்டு வடிவேலு, அந்த வடிவேலு கதாபாத்திரம் இருந்து பார்த்தோம்னா அது மாதிரி நம்ம சூப்பர் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் இருந்து எத்தனையோ மார்வல்ஸ் படம், சூப்பர் ஹீரோக்கள் படம்லாம் பார்த்தாச்சு. ஆனா அந்த பாதிக்கப்பட்டவன் சூப்பர் ஹீரோக்கள் பண்றத விஷயம் போது எதிர்த்தாப்புல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து படம் பார்க்கறப்ப வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு சீரிஸ் பார்க்காத சுகுமார் ப்ரோ சொல்லுவார்ல, போர் அடிக்காம போறதுக்கு அப்பப்போ சில விஷயங்கள் தேவைப்படும்னு. அப்பப்போ சில விஷயங்கள் இதுல இருக்கு. வயலன்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு என்ன சொல்றது, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் முதல் எபிசோடு வந்து எனக்கு எண்டிங் மட்டும் பார்த்துட்டு என்னடா அது இப்படி ஒன்று முடிச்சுட்டாங்களேன்னு தோணுச்சு. அப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சு போகுது. எனக்கு என்னன்னா அந்த நீங்க பில்லி பச்சர் கேரக்டர் வந்து சொல்றீங்களா, வில்லியம் பச்சர், ஆகா ஓகா ஐயோ அப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த 2 எபிசோட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண ஒரு இதா தானே இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல எது இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை ஃபுல்லா இதுக்கு மேல வந்து இந்த மற்ற சீசன் பூரா அதுதான் சர்ப்ரைஸ் பண்ணுமாங்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் அதுவே அது இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு லீடர் அவ்வளவுதான். இல்லை இதுக்கு மேல ஏதாவது இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஏங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லேண்டர் தாங்க. சீசன் ஹோம்லேண்டருக்கு எழுதுன மாதிரி எந்த சீசன் கேரக்டர் 3ல தாங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு சீசன் 3ல நடக்கும். சரி பார்ப்போம். நான் அந்த ஹோம்லேண்டருங்கிறது எனக்கு பேரா தெரியாது, ஒரு மீமா மட்டும் தெரியும். அவன் சிரிச்சுக்கிட்டு ஒரு மீம் மட்டும் இருக்கும்ல, அது நக்கலா பாக்குற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட்டு, அது மட்டும்தான் அந்த அந்த இதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஹியூகி அப்படிங்கிற ஹோம்லேண்டர் கேரக்டர் பையன் வந்து அவன் அதான் ஹோம்லேண்டர். ஓகே, அந்த சிரிக்கிற ஸ்மைல் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த ஹியூகின்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான்ல, அந்த பையன் தானே அந்த நோவேக்கேன் அப்படிங்கிற படம் பண்ணவன், இந்த அடிபடாம இருக்குமே அதானே, அவன் தானே அவன். ஆமா ப்ரோ, இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு நோவா கைன். அதான் நோவாக்கேன். எனக்கு அந்த பையன் பார்த்தப்ப இவன் எங்கேயோ பார்த்துருக்கோமே, நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பையன் போகுது, அட ரைட்டு இவன் தானே அந்த அடி வாங்கிட்டே இருப்பான், எவ்வளோ அடி வாங்கினா வலிக்கவே வலிக்காது, அந்த பையன் தானே இவன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்டார்லைட் அப்படின்னு நடிச்சிருக்கவங்க வந்து நான் நிறைய வேற இமேஜஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்களா அவங்க ப்ரோ தனுஷ் எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர்னு ஒரு படம் எடுத்தார்ல, அதுல லிப்லாக்லாம் பண்ணுவாரு. அதே தான். கொஞ்சம் வேற 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 வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க தானே அவங்க. ரைட்டு டன். இப்போ வந்து இது கிளியர் பாஸ்மதி ஆயிடுச்சு. ப்ளூஸ், சாரி அது கேப்டன் மார்வல். பாஸ்மதி ப்ளூஸ்னு ஒரு படம், இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு படம். சரி, இந்த சீரிஸ் போக போக எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. அதாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா? ப்ரோ சீசன் 1, 2 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது 3 எல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஓகே டன், அப்படின்னா ஓகே. ஏன்னா எனக்கு வந்து 1 பயங்கரமா போச்சு, 2 வந்து கேரக்டர் கொண்டு வந்து திரும்ப அதை இழுத்து முடிச்சு விட்டு அப்படி போய் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. பிரேக்கிங் பேர்ல இருக்கவன் வந்துட்டானே, என்னடா அவன் இங்க வந்துட்டான், பிரேக்கிங் பேர்டு தானே, ஆமா அவன் வந்துட்டான். இதுல ஒருத்தன் எட்ஜ் இருக்கிற கேரக்டர் வந்துட்டான். எனக்கு அவனோட இங்க இருக்கான், இவன் இங்க பண்றாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே மாதிரிதான் உருன்னு இருக்கான், ஒன்னும் பெருசா இது பண்றது இல்லை. அதுல என்ன பண்ணானோ அதே மாதிரி இந்த நீட்டா கையை கட்டிக்கிட்டு அந்த எட்ஜர் கேரக்டர். சீசன் 3 எல்லாம் ஆக்ஷன் தான். சரி பார்ப்போம், 2 முடிக்கட்டும். அதான் செகண்ட் எபிசோட், செகண்ட் சீசன்ல 3rd எபிசோட் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த கிமிக்கோட பிரதர், அந்த பிரதர் லாஸ் ஆகிற சீனோட முடிச்சிருக்கேன். அந்த எபிசோட் 3rd எபிசோட் தான், அதோட முடிச்சிருக்கேன். சரி ஓகே. இன்னொருத்தர் வந்திருக்கிற ஸ்பீக்கருக்கு, அவர்கிட்ட கேட்போம். அவராச்சும் ஏதாவது படம் பார்த்துருக்காரா? நரேஷ் பிரதர் படம் பார்த்துருக்கீங்களா அந்த வாரம், அந்த படங்கள் எதுவும்? கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க பிரதர். அந்த ஹோம்லேண்டர் ஆக்டர் வந்து லாஸ்ட் இயர் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, சீசன் 5ஓட கடைசி 3 எபிசோடு வந்து ஒரு படமா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபைனல். ஓஹோ, அப்ப இது வரைக்கும் 4 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு, 5th சீசன் ரிலீஸ் ஆக போதா? அடுத்த வருஷம். அதான் அது ஃபைனல் அடுத்த வருஷம் சீசன். தான் ரிலீஸ் ஆகும். அதோட அடுத்த கடைசி வருஷம் ரிலீஸ் 3 ஆகுது ஃபைனல் எபிசோடு சீசன். வந்து தியேட்டர்ல ஒரு படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. இல்ல ப்ரோ, இதே ஓகே தியரி டன். வந்து பீக்கி பிளைண்டர்ஸ்க்கும் சொன்னாங்களே, ஆனா அது நடக்கலையே. சொல்றாங்க தெரியல. இந்த பீக்கி பிளைண்டர் சொன்னீங்கன்னு சொல்லி உட்காந்து பார்த்தேங்க. ஏங்க அது வேற எனக்கு எல்லாரும்
சரி ரைட்டு. அது எனக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்ல. பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் அதேதான் பிரகாஷ். அவனும் ஏதாவது பண்ணுவான்னு பாக்குறேன். ஏதாச்சும் பண்ணுவான்னு பாக்குறேன். பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சா அதுல நல்லா ஒண்ணும் இல்ல. இருக்கும்ன்றாங்க. நான் முழுசா பார்த்துட்டு ஏமாத்துறாங்க மறுபடியும். எது ஃபர்ஸ்ட் சீசன் முடிங்க, தெரியல. செகண்ட் நான் சீசன் ஒரு நல்லா மீம் டெம்ப்ளேட்ல இருக்கும்ன்றாங்க. வந்த சீனு அந்த சீன் எப்படா வரும்னு பாத்துட்டு இருந்தேன். வரவே இல்ல. சரி இதுக்கு மேல அடுத்த சீசன்ல வரும் போல இருக்கு. நம்ம இது அடுத்த சீசன் பாக்குற அளவுக்கு தெம்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட கட் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ எல்லாரும் நடந்து வரதா? ஆமாங்க, அந்த நடந்து வர சீசன் அது எப்ப எந்த சீசன்ல தாங்க வரும் அது? எல்லா சீசன்லயும் வருவாங்களே, மாசா நடந்து வருவாங்க. இந்த மாவீரன் மாதிரி அந்த ஆளுங்களாம் பில்டிங் வெடிச்சிட்டு பின்னாடி ஃபயர் ஆகிற மாதிரி அது சீனே கிடையாது அப்ப. எனக்கும் கனெக்ட் ஆகல. நானும் ஆல்மோஸ்ட் ஒரு சீசன் 4 நினைக்கிறேன். இப்பதான் நான் பாத்துட்டு இருக்கேன் தமிழ்ல, டெய்லி ஒரு எபிசோடு. எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு ரெண்டாவது சீசன் ஆரம்பிச்சு ரெண்டாவது சீசன்ல கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அவங்க பேசுறாங்க, ரெண்டாவது சீசன்லயும் பேசுறாங்க, முதல் சீசன்லயும் பேசுறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பிரில்லியன்ட்டா ஏதாவது ஒன்று நடக்குன்னு பார்க்கறேன், நடக்கல. அவன் ஒருத்தன் போலீஸ்காரன் ஒருத்தன் வந்தான், அவன் ஏதாவது பண்ணுவான். அது சின்ன பிள்ளைய பார்த்து அவன் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணான். அட பாவி ராதகா, ஒன்றும் நல்ல பிரில்லியன்ட்டான போலீஸ், நேர்மையான போலீஸ் நினைச்சா சின்ன பிள்ளைகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிற பாவி அப்படின்னு அதோட முடிச்சுட்டு போனா, அது இவன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகுது. கடைசியில் இவனுக்கு ஜோடி ஆயிடுச்சு போயிடுச்சு. என்னவோ போங்கடாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் போச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரு பீக்கி பிளண்டர்ஸ் அப்படின்னா வந்து வேற லெவல் அப்படின்னாங்கல்ல, அப்படி அந்த லெவலுக்கு அந்த வார்த்தைக்கு உள்ள மாதிரி. இப்போ பிரேக்கிங் பேட் சொன்னாங்க, எனக்கு ஒருத்தா இருந்துச்சு பிரேக்கிங் பேட். கேம் ஆஃப் த்ரோன் அந்த பீரியட்லேயே வந்து சூப்பர்ரா எல்லாரும் சொன்ன வார்த்தைக்கு பயங்கரம். சில சீரீஸ் தான் சொல்லும் போது அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆமாம் இவங்க இவ்வளோ வார்த்தை சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் அது டிசர்வ்டு தான், நல்லா தான் இருக்கு. இப்போ தி பாய்ஸ் சொல்றீங்களா, இந்த பாய்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் ஏன் பார்க்க முடிச்சோம்? அதாவது நமக்கு தேவையான எல்லா கமர்ஷியல் ஐட்டமும் அதில் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், க்ளோரியா ரொம்ப கோரியா இருக்க ரத்த காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து இந்த 18+ சீன்ஸ் சொல்றது அதே கொஞ்சம் டீசெண்டாக காமிக்கிறதா இருக்கட்டும், லவ் சீன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கிறது, இதெல்லாம் எல்லாமே கலந்தது தானே உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காமல் போனது, நீங்கள் பார்க்க வைக்கிறது, தூண்ட வைக்கிறது. அது அதில் இல்லை. பீக்கி பிளைண்டர்ஸா அதில் இல்லை. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப போரிங்காக தான் போச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணாமல் நிப்பாடிட்டேன். என்ன நான் வெயிட் பண்ணுறது 5th சீசனுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், அதான் ஃபைனல் சீசன் வரப்போகுதுன்னா இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த பாய்ஸ் வந்து 5th சீசன் தேட்டர் அடுத்த வருஷம் வரப்போங்கிறீங்க. அப்போ அதுக்கு நடுவில் நம்ம 4th சீசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேட்டரில் போய் அடுத்த வருஷம் பார்த்துடலாம். யாராவது ஸ்குவிட் கேம் பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு அது இது எதுவுமே இன்னைக்கு தேரலைன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாமான்னு கூட யோசனையாக தான் இருக்குது. சூப்பர் ஆக ஓகன்னு சொன்னீங்கன்னா அதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த எபிசோடு பாத்தீங்களா ப்ரோ? இன்னைக்கு தான் சீசன் 1 6வது எபிசோடு பார்த்தேன். அந்த இதே குபீரா இருந்துச்சு. யூஇ வந்து ஸ்டார்லைட்டோட ரொம்ப க்ளோஸா பழகுறாருன்னு ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போவாரு புச்சர். கூட்டு போய் சூப்பர் ஹீரோவால பாதிக்கப்பட்டவங்களா வட்டமா உட்காந்து பாதிக்கப்பட்டும் திருந்தாம சூப்பர் ஹீரோஸ்க்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருப்பாங்களா. அதுல ஒரு கதை சொல்லுவான், நான் ஒரு ஐஸ் கட்டியா மாறுற ஒரு சூப்பர் ஹீரோ கூட தெரியும் அதை பார்த்தேன் சீன். அதெல்லாம் முன்னாடி குபீர். எபிசோட்ல வந்துருச்சுல்ல. அதுதான் சொல்லுவாரு. அதே மாதிரி இவனுக்கு அடுத்த சீன் நடந்துச்சு. நான் இவன் கண்ணுல இருந்து வந்தோடனே ஆகா அப்படின்னு யோசிச்சேன். கடைசியில் அப்படியே வந்து அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு உச்சம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பில்லி புச்சர் கேரக்டரே ஒரு ஸ்வாகா இருக்கும் ப்ரோ. ஆட்டிடியூடு எல்லாமே விக்ரம் வேதால மாதவனை பார்த்த மாதிரியே இருக்கும். எனக்கு அது தமிழ்ல பண்ணா மாதவன் அந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவேன். தெரியல, போக போக ஏதோ இருக்குங்கிறீங்களா? நான் போக போக பார்க்க, அதாவது அவனோட நீங்க சீரி ஸ்வாகான்னு பாக்குறீங்க, நான் என்னன்னா நான் ஹீரோ, அவன் தானே ஹீரோ அப்படின்னு நான் அந்த பாயிண்ட்ல இருந்து நான் பாக்குறேன். அந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்ப அவன் மத்தவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்காச்சும் அவன் ஏதாவது பண்ணணும்ல. அவன் இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாமே அவன் வந்து கூட இருக்கவங்களை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவன் விஷயத்தைன்னு பார்த்துட்டு இருக்கான்ல. எனக்கு அதனால அவனுக்கு ஹீரோங்கிற பாயிண்ட்ல இருந்து எனக்கு பார்க்கும்போது அது நீங்க சொல்ற மாதிரி இல்லையேன்னு. ஒருவேளை நீங்க 3rd சீசன்லயே 4th பிரகாஷ் ப்ரோ அவன் கேரக்டரே அப்படிதான் ப்ரோ இருக்கும். நீங்க எந்த 4 சீசன் வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். அப்ப நமக்கு எப்படி அவன் ஹீரோன்னு பாக்குறது? அவன் ஒரு கேரக்டர் அவன நல்ல கேரக்டர்னு பார்த்துட்டு போலாம், அவன் ஹீரோன்னு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா ஹியூகி தானே எல்லாத்துக்கும் பாக்குறான். இல்ல ப்ரோ, பில்லி புச்சர் வரதுக்கு வந்து ஹோம்லாண்டரை கொல்லணும், அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு அதுக்காக ஒரு டீம் கிரியேட் பண்றான், அவ்வளவுதான் கதையே. அதுக்காக என்னென்ன பண்றான் அதுதான். அப்படிதான் போகுதுன்னா நம்ம அவனை ஹீரோங்கிற பாயிண்ட்ல இருந்து பார்க்க முடியாது. அவன் ஒரு கேரக்டர் மாசா போகுது அப்படின்னு என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு இந்த 3 பேரையுமே ஈக்குவலா பிடிக்கும் ப்ரோ. ஹோம்லேண்டர், புச்சர், யூஇ 3 பேரையுமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு 3 பேருக்குமே நல்லா இருக்கும் ரைட்டிங். சரி பார்ப்போம், நான் ஃபுல்லாவே பார்த்து சொல்றேன். எனக்கு ஹோம்லேண்டர் மேலேயும் இது வரைக்கும் ஒரு இதாக தான் இருக்கு. இது வரைக்கும் பார்க்கறது ஹியூகி கேரக்டரும் ஸ்டார்லைட் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. அப்புறம்
கிமிக்கோ ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. கிமிக்கோ ஏன்னா அந்த ஃபேஸ் கட்டு அது மாதிரி எனக்கு இருந்தால் பிடிக்கும். அந்த எப்படின்னா அந்த கொரியன் அதிகமாக பார்க்கறனால அது மேலே இயல்பாகவே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்துடும்ல. கிமிக்கோ கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அந்த கிமிக்கோ கேரக்டர் சீசன் 4ல தேவையில்லாத வேலையை பண்ணி விட்டுருப்பானுங்க. எல்ஜிபிடி சரி சீசன் 4 வரைக்கும் போவாங்க. அப்போ அதில் ஸ்பாயில் சொல்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் சீசன் 4 வரைக்கும் அது இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எதுவும் ஆகாதுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி ரைட்டு, தமிழுக்கு வருவோம். கேட்டுவிக்கே வருவோம். யாரும் படம் பார்க்கல போல இருக்கு, மார்க்கெட்டும் பார்க்கல போல இருக்கு, லவ் மேரேஜும் பார்க்கல போல இருக்கு. நான் ஒருத்தனே அவ்வளோ ஒரே படங்களை பற்றி பேச முடியாது. எனக்கு ஒரு ஷோகன் ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நேத்து. ரிஷி நல்லா இருக்குமே. பாத்துருக்கீங்களா? பாத்துட்டீங்களா? நான் பார்க்கல, இனிமேல் தான் ஆரம்பம். நீங்க பாத்துருக்கீங்களா? பாருங்க நல்லா இருக்கும். இந்த உண்மையாலுமே நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் பாருங்க. அப்படியா? ஓகே. இப்போ ஒரு படம் பார்த்தோம்ல, சமீபத்தில் ஒரு படம் பார்த்தோம். ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு பார்த்தீங்களா, வவுத்தை கிழிச்சிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். இப்போ பார்த்தோம் சமீபமாக ஒரு சுமார் படம் சொல்லிட்டு இருந்தேன். ரீசெண்டாக வந்துருந்துச்சு தமிழ்ல. இப்போ ஒரு படம் வந்துருச்சு. படத்தோட ப்ரொடியூசர் போலீஸ்காரர் ஏட்டையாவா நடிச்சிருப்பா. அப்படியே போய் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் தான் ஒரு மெயின் கேரக்டர் வரும். மார்டின் அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேரக்டர் வரும். படம் பேர் தான் டக்கு ஞாபகம் வரல. இவ்வளவு விஷயம் ஞாபகம் வருது, படம் பேர் ஞாபகம் வரல பாருங்க. ஷாம் ஹீரோ நடிச்ச படம் பேரு. கடைசி ஷாம் ஹீரோ நடிச்ச அஸ்ரம். அந்த அஸ்ரம் படம் வந்து அந்த பிளாஷ்பேக், அந்த வில்லனுக்கான அந்த சீன் இருக்குல்ல, பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து இந்த சோகன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சோகன்ல தான் வந்து ஒரு முறை இருக்கும். மன்னர்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதுக்கு ஒரு தண்டனை முறை இருக்கும். அந்த தண்டனை முறையை வந்து அதை பத்தி இந்த சோகன்ல அழகா வரும். சோகன் வந்து நீங்க சீரியஸாவே சூப்பரா இருக்கும். பல விஷயங்கள் நீங்க அதை கத்துக்கலாம். அதாவது ஜப்பானிய முறைகள் வந்து இப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் கத்துக்கலாம். அவங்களுடைய உளவாளிகள் முறைகள், மன்னரோட அடுத்தடுத்த கட்ட வாரிசு முறைகள் கத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீங்க பார்க்கலாம். இப்போ அந்த செட்டப்புக்காகவே பார்க்கலாம், நல்லா இருக்கும். அந்த வவுத்தை கிழிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அவங்களுடைய தண்டனை முறை. அது இந்த சோகன்லாம் ரொம்ப அதை விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அது ஏன், எதுக்கு, என்ன மாதிரி முறைகள், எத்தனை காலம் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். இதே அந்த கிங்டம் கூட அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரோ? கிங்டம் பாத்திருக்கீங்களா? இல்ல புரியல. கொரியன்ல வந்து கிங்டம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஜோம்பி மூவி மாதிரி. ஆமா, அது மாதிரி இருக்குமா? இது ஜோம்பி மூவி கிடையாது, சோகன். எப்படின்னா வந்து எல்லாரும் ஒன்னேதான். நான் ஒன்னே எல்லாரும் கேம் ஆஃப் த்ரோனுக்கு ஈக்குவலான சீரிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு டீசென்ட் டு குட் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய் பாருங்க. வழக்கமான கதை தான். ஒரு அரியாசனம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு எப்பவுமே போட்டி போடுறதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு 4-5 பேர் அடிச்சுக்குவாங்கல்ல, அதே மாதிரிதான் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு 1 year ஆஃப் கல்கி. ஒன் இயர் ஆஃப் கல்கியா? என்னத்த பேசுறது, விடுங்க. அது பார்க்கலாம். அது நீங்க வேணா பேசுங்க, நான் கேட்கறீங்களா? நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன், நீங்களே பேசுங்க, நான் கேட்கறேன். ப்ரோ, உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. அந்த கிளைமேக்ஸ், படம் பார்த்த அனுபவம் பண்றீங்க அடுத்த பார்ட்லன்னு வேணா பேசுங்க எல்லாரும். அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோகன் பார்க்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால பயங்கரமான போர்க்காட்சிகள்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல போர்க்காட்சிகள்ங்கிறதே ரொம்ப 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 ரேரு. நானும் வந்து இருங்க, சவுண்ட் விட்டே இருக்கேன், ஒருத்தன் முடிச்சிடறேன் இருங்க. நானும் போர்க்காட்சிகள் இப்போ வரும் அப்போ வரும்னு 9 எபிசோடு வெயிட் பண்ணி கடைசியா ஒன்று வைப்பாங்க. அதுவும் ரொம்ப உங்களை ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப போர்க்காட்சிகளா இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ராஜதந்திர கதை, அவ்வளவுதான். அரியணைக்கான போட்டி, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த சோகன் பாருங்க. தமிழ்ல மணிரத்னம் ஒருத்தர் பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கும் போலப்ப. இல்ல, ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆனா வந்து கிட்டத்தட்ட இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு அரியணைக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற அந்த வாட்சபிள் இதுதான். நீங்க கேம் ஆஃப் த்ரோன் மாதிரியோ இல்ல மத்தபடி பயங்கரமான போர்க்காட்சிகள் இருக்குங்கிற முறையில நினைச்சுக்கிட்டு பாக்காதீங்க. யாராவது பேசுறீங்களா? இல்ல எனக்கு கேட்கலையா? இல்ல ப்ரோ, யாரும் பேசல. பிரகாஷ் ப்ரோ அந்த 7 நிமிஷ கதையை கேட்டுக்கிட்டு தான் கல்கி படத்தை போய் பார்த்தேன். ஆனா அப்ப பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரியாது. ட்ரெண்ட் சூட்ல போட்டாங்க அந்த பர்டிகுலர் கிளிப்பை மட்டும், அதை கேட்டு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் சினி டாக்ஸ் பேஸ்க்கு வர ஆரம்பிச்சேன். தியேட்டர்ல என்ன பண்ணேன்னு சொல்லுங்க, அத சொல்லுங்க. தியேட்டர்ல நீங்க என்ன பண்ணீங்க? அஸ்வத்தாமா கதையை நான் சொன்னேன், என் கூட வந்தவங்களுக்குலாம் அவங்க முழிக்கிறாங்க, என்னடா இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க.
அஸ்வத்தாமா யாருன்னே அவங்களுக்குலாம் அன்னைக்கு தான் தெரியும். எனக்கு முத நாள் ராத்திரி தெரியும். எனக்கும் அப்பதான் அந்த கதை அதை பத்தி நீங்க சொல்லிதான் ப்ரோ தெரியும். எனக்கு அது வரைக்கும் ஐடியா இல்லை அந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் அது அது ஆங்கிலே மாறிடுச்சு. ஓ இவ்வளவு பெரிய விஷயமா இது அப்படின்னு இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு சிரிப்பு தான் வரும். அந்த கல்கியை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா நிறைய பேர் இதே பாயிண்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா நான் இங்க சொன்னதை வச்சு கேட்டுட்டு தேட்டர்ல படம் பார்க்கும்போது நான் மத்தவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படா இது உனக்கு தெரியுது, எனக்கு சிரிப்பா இருக்கு எப்படா இது அப்படின்னு. ஏன்னா வந்து என்னன்னா விஜய் டிவில ஒரு ஃபேமஸான கதாபாத்திரம் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியுமே நினைச்சது தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியம். அது எல்லாத்தையும் தெரியலங்கிறத தாண்டி இப்ப கண்ணப்பா கதை நிறைய பேருக்கு தெரியலங்கிறது எனக்கு சுத்த ஆச்சரியம். எப்படி இவ்வளவு நாள் தெரியாம வச்சிருக்காங்க கண்ணப்பா கதை. கண்ணப்பா கதை சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே. எல்லாரும் பார்த்து வளர்ந்த காளகஸ்தியில நடந்த கதை தானே. காளகஸ்தி நமக்கு தெரியாம இருக்கும், கண்ணப்பா தெரியாம இருக்குங்கிறதுல எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கண்ணப்பா பத்தி பேசுறப்ப நிறைய பேர் வந்து ஷாக்கானதுல எனக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. சரி அதை வேற விளக்கம் சொல்லி நம்ம அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ண வேணாம். கண்ணப்பா ப்ரோ நம்ம ஆனா பேசவே இல்லை. கல்கில அவங்க அஸ்வத்தாமான்னு சொன்னாங்க. ஆனா மகாபாரத அஸ்வத்தாமான்னு எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. அஸ்வத்தாம வேற யாருங்க இருக்கா? அஸ்வத்தாம இல்ல தெரியல மகாபாரதத்துல ப்ரோ. அஸ்வத்தாமா. அவங்க ஏதாச்சும் அந்த பேரை வச்சு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். படத்துல பார்த்தா இது எல்லாம் அதோட கனெக்ட் தான். எனக்கு படத்திலேயே பிடிச்ச விஷயமே அதுதான். கனெக்ஷன் வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் போர்ஷனுக்கும் ஃபியூச்சருக்கும் அந்த படத்தை கொண்டு போறது இருக்குல்ல, அது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங். அதை வந்து கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. அதுல அழகா கமல் கேரக்டர் உள்ள இழுத்து விட்டு கமல் அடுத்த பாட்டுக்கு ஒரு மெயின் இல்லைன்னா டோட்டலா மாத்தினது எல்லாமே வேற லெவல் பிரில்லியண்டான ஐடியா. ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒத்துக்க வைக்கிறது இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு சினி ஃபீல்டுக்கு. இந்த 50 வருஷத்துல வந்து அவர் ஸ்டார்டிங் பீரியட்ல வில்லன் அடிச்சோட சரி, அப்புறமேட்டு அவர் படங்களுக்கு தான் அவர் வில்லன் அடிச்சிருக்காரு. அவரை வில்லனா ஒத்துக்க வைக்கிறதுக்கு அந்த கதையை வந்து கொண்டு போறது இருக்குல்ல, மற்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் இந்த 1 இயர் ஆஃப் கல்கி. எனக்கு கல்கியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம சீடாக் ஸ்பேஸ் உருவாகிறதுக்கு காரணம், அதாவது கல்கி பிறக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் படத்துல. நம்ம இந்த சினிடாக் ஸ்பேஸ் உருவாகிறதுக்கு காரணம் இந்த கல்கி. ப்ரோ இன்னைக்கு ரிவ்யூ போட்டீங்க, அதையும் பார்த்தேன். இனிமேல் எல்லா படத்துக்கும் போடுங்க. இல்லைங்க பிரதர், போகணும்னு ஆசை. இப்போ லாஸ்ட்ல ஏதோ ஒரு படத்துக்கு போட்டேன் ஆடியோ ரிவ்யூ போட்டு, அப்புறம் அடுத்த படத்துக்கு செய்யணும்னு நினைப்பேன், மறந்துடுறது ஒர்க்கு. இப்போ இந்த படம் முடிஞ்சு மார்கன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஷோக்கு எனக்கு 40 நிமிஷம் டைம் இருந்துச்சு. சாப்பிட்டது போக 10 நிமிஷம் சாப்பிட்டது போக மிச்சம் 30 நிமிஷம் டைம் இருந்துச்சு. அந்த 30 நிமிஷம் என்ன பண்றேன்னு யோசிக்கிறப்ப சரி ஒரு ஆடியோ பேசி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆடியோ பேசி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ. அப்புறம் இந்த படம் பார்த்தோம்னா இன்ட்ரோல் பேக்ல போஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த 2வது படம் பார்த்து முடிச்சுட்டு அதை போடலாம்னா டைம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு வேலை, திரும்பி வீட்டுக்கு போகணும், அடுத்த படத்துக்கு முடியும். இப்போ லவ் மேரேஜுக்கு ஆடியோ ரிவ்யூ போட முடியல. சரி ரைட், நல்லா இருக்க படத்துக்கு அடுத்தடுத்த வாரமாச்சும் முயற்சி பண்ணி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை. பாப்போம் இதையாச்சும் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு இத ஆடியோ ரிவ்யூ போடணும்னு ஞாபகம் வர மாட்டேது. யாராவது கேட்டா கூட ஞாபகம் வரும், யாரும் கேட்கறது இல்லையா, விட்டுறது. இன்னைக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா யூடியூப்ல நல்லா நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ரொம்ப கழிச்சு யூடியூப்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஏன்னா இப்போ ஸ்பேஸ் கேட்கற யாரும் கமெண்ட்ஸ் பண்றது இல்லை. ரொம்ப ரேரா போயிருது கமெண்ட்டுங்கிறது ரேரா போயிருச்சு. நடுவில் அன்னைக்கு பேய் கதை சொல்ற அன்னைக்கு பேய் கதை அன்னைக்கு செம்ம கமெண்ட்ஸ், பேய் கதைக்கு அடுத்த நாள் செம்ம கமெண்ட்ஸ். அப்புறமேட்டு பேய் கதைக்கும் அந்த என்ன ஒரு ரேர் ஃபிலிம்ஸ் பார்த்தோம்ல, அதாவது அண்டர் ரேட்டட் ஃபிலிம் கேட்டகரி இல்லாம யாருக்கும் தெரியாத படங்கள், அன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ். அப்பாடா கமெண்ட்ஸ் இப்பதான் வர போகுது, அப்போ யூடியூப் ஒன்றும் ஆக்டிவ்ல தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல். அப்புறம் இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் ரொம்ப கமெண்ட்ஸ், ரிவ்யூ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. நீங்க போட்டதுக்கு அப்புறம் முடிஞ்ச அதை அளவுக்கு எடுத்து ட்விட்டர்ல போட்டுடுங்க ப்ரோ. நீங்க போட்டீங்கன்னா அதை எடுத்து ஷேர் பண்ணிடுங்க. அது ஏன் ஷேர் பண்றது இல்லைன்னா யூடியூப்ல கொஞ்சம் பேசும்போது நம்ம எனக்கு வந்து விஷயம் இல்லை, டைப் பண்ணும்போது கூட பூசி மொழிகலாம். ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை வந்து நீங்க நெகட்டிவ் இல்லாம நெகட்டிவ் கூட பாசிட்டிவா பூசி மொழிகலாம். பேசும்போது பேச முடியாது. அந்த பேசுறதுல வந்து நம்ம யார் மனசு சங்கடப்படக்கூடாது. நம்ம ட்விட்டர்ல உள்ள ஆட்களுக்கு பட டீம் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, டோட்டல் டீமும் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்ம ரிவ்யூ என்ன போறோம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம நெகட்டிவ், இப்போ இதுலயே வந்து சில விஷயம் தெரிஞ்சே பேசியிருப்பேன் யூடியூப்ல, அது இங்க வரக்கூடாதுன்னு தான் நான் ஷேர் பண்ணல. அதை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கே தெரியாது, யூடியூப் ஸ்பேஸுங்கால சொல்றேன். இதை விஜய் ஆண்டனி படத்தை சப்போர்ட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பாரு, அவர் ஹீரோ ரோல் மாதிரி இருக்காது. அதை நான் அந்த ஆடியோ ரிவ்யூல பேசியிருப்பேன் அதை. ஆனா ரிவ்யூல சேர்த்திருக்க மாட்டேன். அதை ரிவ்யூல விஜய் ஆண்டனி பேரே எழுத்துக்க மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரிவ்யூல விஜய் ஆண்டனி படம், ஆனா விஜய் ஆண்டனி பேரே சொல்லியிருக்க மாட்டேன். அது வேணா அவர் படத்துல ஒண்ணுமே பண்ணல, அவர் பிஜிஎம் மட்டும் தான் அவர் போட்டிருப்பேன். நான் பிஜிஎம் மட்டும் தான் அவர் பேரை சேர்த்திருப்பேன். அந்த படத்துல நடிகருங்கிற முறையில அவர் சேர்த்துக்க மாட்டேன். அது ரிவ்யூல சொல்லிட்டு போயிடலாம். பட் என்னன்னா நம்ம வாய்ஸ் பேசும்போது நம்ம சொல்லலாமே தவிர ரிவ்யூ டைப் பண்ணும்போது அந்த கேரக்டர் குறை சொல்ல முடியாது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், தர்ம சங்கடத்தை உண்டாக்க கூடாது. அதனாலதான் ஷேர் பண்ணல இங்க. சரி அங்கேயே போய் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி யூடியூப்ல மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. ப்ரோ ஆனா எனக்கு கல்கி எனக்கு
பொன்னியின் செல்வனை பத்தி தெரில. ஆனா கல்கிக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த ட்விட்டர் சம்பவம் கொஞ்சம் ஹைப் ஆகதான் செஞ்சுச்சு ப்ரோ. இங்க அப்புறம் டைம் பாஸ்க்கு வந்தீங்க, ஓரளவுக்கு தெரியாதவங்க எல்லாம் கொஞ்சம் ஹைப் ஆனாங்க கல்கிக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த டைம்ல. என்ன விசேஷம்? 1 இயர் ஆஃப் கல்கி இன்னைக்கு, அதுதான் விசேஷம். 1 இயர் ஆஃப் அதனால பிரகாஷ் அதை அப்படின்னு சொல்லணும். சுமார்ண்ணா கண்ணப்பா ரிவ்யூ சொல்லணும். கண்ணப்பா நான் ஆமாங்க, உங்கள்ட்ட பாக்கலப்பா. எல்லாம் இங்க எல்லாரும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது மார்கன் ரிவ்யூவோ, லவ் மேரேஜ் ரிவ்யூவோ, இல்ல நீங்க வந்து அது என்னது, ஐயோ கமல் படம் போய் டக்குன்னு ஞாபகம் வரலையா, அது என்ன படங்க அது? ஐயோ, ஒன் சரோஜா மோர் படத்துல இப்ப இவன் சொல்லுவானே பிரேம்ஜி, அது என்ன படங்க அது? ஒன் மோர் படம் ஏதோ ஒரு படம் மருதநாயகம். வந்துச்சு ப்ரோ. மருதநாயகம். மருதநாயகம் படம் ரிவ்யூ கூட உங்கள்ட்ட கேட்கலங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது கண்ணப்பா ரிவ்யூ தாங்க. சொல்லுங்க. கண்ணப்பா பிரபாஸ் நான் அப்படி எப்ப நிஜமா வருவாருன்னு சொல்லுங்க ப்ரோ. கண்ணப்பா நான் பாக்கலப்பா. உண்மையா நான் நிஜமா கண்ணப்பா பாக்கல. பாத்திருந்தா நான் சொல்லியிருப்பேன். நேத்து என்ன சொன்னீங்க? நேத்து என்ன சொல்லிட்டு போனீங்க? ஆனா அவ்வளோ அடிக்கிறாங்களே, இதுக்கு மேலயும் போய் நம்ம வந்து உயிரை கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுதான். சரி, ஒரு டவுட்டு. சுகுமார் ப்ரோ, நீங்க லேட்டா வந்தது ஆச்சரியம் இல்ல. 1 மணி நேரம் கழிச்சு பரணி ஏதோ இந்த வேண்டாம் இல்ல விசேஷத்துக்கு இல்ல போற மாதிரி எனக்கு வந்து அப்படியே பரணி முறுக்கிட்டு பேசிட்டு வந்து இருக்கும்போது பரணி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் சென்னைக்கு வர போறேன் அப்படின்னா, அதனால இன்னைக்கு நான் ஸ்பேஸ்க்கு வந்தாதான் வருவேன் அப்படின்னு வேற சொன்னான். என்கிட்ட நாளை மறுநாள் தான் பண்றது கஷ்டம். அப்படி இன்னைக்கு ஃப்ரீ தானே? இல்லை நான் நாளைக்கு காலையில் வந்து எல்லாம் செட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால வந்து நைட்டு வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேக் பண்ணிட்டுருக்கோம். நாளைக்கு காலையில் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நாளைக்கு நைட் இங்கேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலைல போயிட்டு எல்லாம் பேக் பண்ண திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை சென்னை போகிற மாதிரி பிளான் இருக்குது. நீங்கள் வாங்கன்னா வர மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. இனிமேல் சென்னை தானா பரணி ப்ரோ? ஏங்க சென்னை இல்லைங்க, நான் ஒரு அன்டிஸ்கவர்டு வில்லேஜுக்கு போகிறேங்க. ஓகே ஓகே. சென்னை வந்து போகிறதுன்னு சொல்கிறது வந்துட்டு இது அடுத்த வாரம் படங்கள்லாம் வருதுல்ல, அதோட ப்ரீமியர் ஷோ போட்டால் போகலாமே அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். பரணி ப்ரோ, சரி, இந்த வாரத்துல எந்த படம் நல்லா இருக்குன்ட்டு யார் பாத்தீங்க அது சொல்லுங்க. நாங்க யாருமே இன்னும் ப்ரோ பார்க்கல ப்ரோ. அதை எல்லாரும் சொல்லிட்டாங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோவே சொல்லிட்டாரு எல்லாம். நாங்க யாரும் பார்க்கல, வேற யாரும். ஏன் வேற யாருமே பாக்கல? இதான் கேள்வி. மாவீரன் பாத்துருப்பானே எப்பவுமே. மாவீரன் ப்ரோ இது கண்ணப்பா போயிருப்பாரு. அதுதான் ப்ரோ நேத்தே நான் சொல்லிட்டேன், நான் ரிவ்யூ கேட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு. நேத்தெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது இல்ல. ஆனா எந்த படம் பிரகாஷ் ப்ரோ சஜஸ்ட் பண்ணாரு? ஓ, மார்கன். டாபிக்லே வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட். புரிஞ்சிச்சு. பரணி ப்ரோ, எனக்கு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இந்த மதராசி மறுபடியும் எங்க ஷூட்டிங் அங்க மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, அது உண்மையா? மறுபடியும் எங்க ஸ்ரீலங்கா போகணுமாமா? அங்க பேச்சஸ்ல மழை பெஞ்சங்காட்டி எடுக்காம விட்டாங்கன்னு சொன்னாங்க. எது 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 மதராசி மதராசி அது மறுபடியும் அங்க போய் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது அங்க மழை வந்ததுனால அங்க எடுக்க வேண்டியதே மழை பெஞ்சது, மறுபடியும் அங்கதான் போய் எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே செட்டு போடணும். அது ரொம்ப டைம் ஆகுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா அங்க மழை பெஞ்சது உண்மை, சில ஷாட் எடுக்கலன்றது உண்மைதான். மறுபடியும் அதுக்காக ஸ்ரீலங்கா போறாங்களான்னு தெரியல ப்ரோ, அந்த அப்டேட் எனக்கு தெரியல. ஆனா கேட்டு பாக்குறேன். ஏன்னா ஆனா அதனாலதான் வந்து சீக்கிரமா இல்ல அதனாலதான் வந்து இந்த இது தள்ளி போகுதுன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது, பராசக்தி ஷூட்டிங் ஸ்டார்ட், அது வந்து அதனாலதான் தள்ளி போகுதுங்கிற மாதிரி அது சொன்னாங்க. சரி, ஓகே. மதராசி பொங்கல் என்ன ப்ரோ? இல்லங்க, சொல்றாங்க யாருதாங்க சொல்றாங்க? இதெல்லாம் வலைபேச்சு தான் அது சொல்றாரு. ஓ, வலைபேச்சு தானா? நீங்களே கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? பல்டான் விட்டு விட்டு கேக்குது. பரணி ப்ரோ ஏதோ பொங்கலுக்கு படம் வந்துருமா ப்ரோ? பொங்கலுக்கு படம் வந்துருமான்னு கேக்குற மாதிரி என்கிட்ட டிஎம்ல ஒருத்தர் கேட்க சொன்னாரு. என்னது பொங்கல் எப்ப இருந்துச்சுன்னு கேட்க சொல்றாரு. எனக்கு தெரியல எது கேக்குறாரு. புரியல. பொங்கல் எப்படி இருக்குன்னு கேட்க சொல்றாங்களாம். பொங்கல் டேஸ்டா தான் ப்ரோ இருந்துச்சு. பொங்கல் டேஸ்டா இருந்துச்சு. சரி, ஆனா எது கேட்க சொன்னாருன்னு எனக்கு தெரியல, சொல்லிருங்க. நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். அதுல வந்து என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு நிக்காருங்க. நான் வந்துட்டு அதுல சும்மா கேப்ஷன் என்ன போடுறதுன்னு தெரியாம ஸ்வீட்டர் தான் பொங்கல்னு போட்டேன். அதனால கேட்டார், வேற ஒன்றும் இல்லை. கத்துக்கங்கய்யா, பார்த்து கத்துக்கங்க. இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பரணி ப்ரோ தான். இல்ல
நான் யார் இப்பயே போய் பக்கத்துல டெலீட் இருக்காங்க? பண்ணிடுறேன். யார் பக்கத்துல இருக்காப்ல பரணி? அவங்க ஃப்ரெண்டு யாரோ, அவரோட ஃப்ரெண்டு யாரோ. அப்படியா? அதான் ஷீ அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? நான் இது வேற டெலீட் நடக்குது. பண்ணிட்டேங்க, விடுங்கங்க. ஏன் இப்படி இருக்க பரணி? ஏங்க இப்ப நான் சொல்லிட்டேன், அப்புறம் எல்லாரும் போய் பாப்பாங்க. நீங்க வேற ப்ரோ ஆனா சும்மா அந்த இருங்க. கேப்ஷன் அப்ப சரியான எங்களுக்காக கேப்ஷன் ப்ரோ. டிஎம் பரணி ப்ரோ பண்ணிடுங்கப்பா. அந்த கேப்ஷன் மட்டும் வேற லெவலு. ஏங்க எனக்கு சத்தியமா வேற என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. அவங்க என் ஃப்ரெண்டு தான், அவங்க ஃப்ரெண்டுக்கு மேலலாம் கிடையாது. பட் ஆனாலும் எனக்கு வந்துட்டு இது போட்டா ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இது போடவான்னு கேட்டேன். ஊர்ல என்ன ஊர் என்ன நினைக்கும் அப்படின்னாங்க. ஊர் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஓகேன்னா நான் போடுறேன் அப்படின்னு. சரி ஓகேன்னாங்க, நான் போட்டேன், அவ்வளோதான். போடு போட்டு போடு, இந்த இதான் ப்ரோ. டைலாக்லாம் படத்துல வரல இது பாருங்க. இது நீங்க நார்மலா சொல்லியிருந்தா கூட யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த டைலாக்லாம் சொன்னீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. ஏங்க இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுங்க. நீங்களும் சின்ன பையன் தானே ப்ரோ? ஆமா ஆமா, திடீர்னு ஆனா வயசான அவங்க மாதிரி. என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரோ ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த ப்ரொஃபைல் பிக்ல இப்பதான் நான் இருக்கிறதுக்கும் போட்டு இல்ல அந்த இல்ல பார்த்தேன். போட்டோக்கு நிறைய சரி, வித்தியாசமா இருக்கீங்க ப்ரோ. இல்ல இல்ல இத கண்டுபிடிங்கள் 10 வித்தியாசம் மாதிரி இருக்கு. ஏங்க அது ஃபில்டருங்க. இல்ல இல்ல, பிரகாஷ் ப்ரோவை நான் மீட் ப்ரோ பண்ணேன். பிரகாஷ் ப்ரோ வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப இளமையா அப்படியே இதா இருக்காரு. எனக்கே ஷாக் ஏங்க ஆயிடுச்சு. அது நாங்க பாத்துட்டுமே போன வாரம் தானே ட்ரிப் போயிட்டு போட்டோ போட்டாரு. அதுலயே நாங்க பாத்துமே. இல்ல இல்ல, நான் நேர்ல பார்த்தேன்ல, நேர்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். போட்டோ நானும் தான் பார்த்தேன், பட் நேர்ல ப்ரோ பார்த்ததுக்கு அன்னைக்கு ஏதாவது நம்ம டிஃபரன்ஸ் சுகன் ப்ரோ தெரிஞ்சா போட்டோ அப்படியே. அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல மாவீரன் ப்ரோ அனுப்பிட்டாரு, நான் பார்த்தேன். சுகன் ப்ரோ இவர் நின்னுட்டு இருக்காங்க. சுகன் ப்ரோ பெரியவர் மாதிரி, இவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் போய் பாக்குறேன், இவர் சின்ன பையன் மாதிரி இருக்காரு எனக்கே. சரி, பிரகாஷ் ப்ரோ நேத்தே ஃபீல் பண்ணாரு, பொங்கல் கூட எல்லாம் செல்ஃபி எடுத்திருக்கீங்க, அவரு கூட ஒண்ணு கூட எடுக்கல. ஏங்க நான் மறந்துட்டேங்க, எனக்கு சத்தியமா ப்ரோ அவரோட பேசுறப்ப அது எனக்கு போட்டோ ஞாபகமே எடுக்கல, வரலங்க. எடுத்திருக்காங்க வேற யாரோ. நீங்க கரெக்டா போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பரணி ப்ரோ. இருந்தாலும் ஒரு செல்ஃபி ஆக்சுவலா எடுத்திருக்கலாம். சரி ஓகே, நீங்க இவ்வளோ இது பண்றதுனால நான் சொல்றேன், நார்மலா பர்சனல் விஷயம் ஷேர் பண்ண மாட்டேன், பட் நான் சொல்றேன். அது என்னன்னா, எங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஓகே, அவங்க வந்துட்டு ஓகே ஓகே புரியுது. அந்த மலைக்கோட்டையில சைட்ல நிறைய கோவில்ஸ்லாம் இருக்கும். சைட்ல சின்ன சின்ன சப் இதுல வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கோயில்லாம் இருக்கும். ஒரு இதுல யாருமே போகல அந்த இதுல. இவங்க வந்துட்டு போயிட்டு போனாங்க, உள்ள போனாங்க. நாங்க 2 பேரும் போகல. நாங்க 2 பேரும் பொங்கல் சாப்பிட்டு சும்மா அந்த செவுத்துல நின்னுட்டு இருந்தோம். அப்ப வெளிய வந்தப்ப நீங்க 2 பேரும் பொங்கல் சாப்பிட ஐ மீன் அந்த 2 பேரும் நின்னுட்டு சாப்பிடுறப்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொன்னோம். ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படி நில்லுங்க அப்படின்னாங்க. அப்ப எடுத்த ஃபோட்டோ தான் அது. சும்மா ஒரு கேஷுவல் ஃபோட்டோ அவ்வளோதான். ஃபுல் கான்டெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. புரிஞ்சிருச்சு பரணி. முந்தையாவது கொஞ்சம் டவுட் இருந்தது, புரிஞ்சிருச்சு. இல்ல 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 மகேஷ் ப்ரோ, நான் வந்து இதுல போய் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. சரி, நீ சினிமா பத்தி பேசுங்க. யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் என்ன எந்த படத்துக்கும் போல. F1 போறீங்களா இல்லையா ப்ரோ? மார்கன்னா பிரகாஷ் ப்ரோ நல்லா F1 இருக்குன்னாரு. இல்லங்க, நான் எந்த பரணி இன்னைக்கு ஃபுல்லா பரணி பிஸின்றதுனால எந்த படத்துக்கும் போல. ஒத்த செருப்புன்னு ஒரு படத்துல பார்த்திபன் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது மாதிரி 8:30 to 9:30 வந்து நான் ஒருத்தனே பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு ஒட்டு மொத்தமா. நீங்க வரலன்னா முடிச்சிடலாமான்ற அளவுக்கு மைண்ட் வச்சு இப்போ ஒருத்தன் டென்ஷன் வர பண்றான். நீங்க பாருங்க. சரி ஓகே ஓகேண்ணா. சரி சொல்லுங்க. இது பிரகாஷ் ப்ரோ தான் மார்கன் நல்லா இருக்குன்னாரு. எனக்கு F1 ஏதோ பார்க்கணும்னு ஆசை. லெஜெண்ட் படம் தியேட்டருக்கு ப்ரோ தீபாவளிக்கு அந்த வந்தாங்க. அப்டேட் சொல்லாமே ஆமா ஆமா விட்டுட்டீங்க ஆமா பிரகாஷ் சொன்னாங்க. ப்ரோ. நீங்க அப்டேட் சொன்னாங்களா? ஆமா துரை ப்ரோ, பிரகாஷ் செந்தில்குமார் ப்ரோ தான். நீங்க மிகப்பெரிய அப்டேட்டே கொடுத்துட்டீங்க. லெஜெண்ட் படம் தீபாவளிக்கு வருது, யார் கிளாஸுக்கு வரீங்க? அதான் வராருல, நிறைய டியூடு பேர் வராங்க. வராருல, டியூடு பைசன். போக சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் ஓரமா. என் தலைவன் தான் ஓப்பனிங் கொடுப்பான். அவனோட இப்பவே பெட்டு கட்டுற அந்த 2 படத்தோட ஆனா அந்த படம் ஓப்பனிங் தான் அதிகமா இருக்கும். அஜித் குமார் ப்ரோ, நான் இந்த லெஜெண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சொல்லுங்க. வந்து தியேட்டர்ல இங்க கேரளால பார்த்தப்பே வந்து செம ரெஸ்பான்ஸ் ப்ரோ. அவளும் கட்டப்பையோட மகிமை தான் பரணி ப்ரோ. எல்லா சரணா ஸ்டோர்ல பொருள் வாங்கியிருப்போம்ல. கேரளாங்கல எங்க ப்ரோ சரவணா அங்க ஸ்டோர்ஸ் இருக்கு? தமிழ் ஆளுங்க எல்லாமே இருப்பாங்க. நீங்களே சரணா ஸ்டோர் தான், எனக்கு உண்மையை சொல்லுங்க. இல்ல போயிருப்பீங்கல்ல. இல்ல, சரவணா ஸ்டோர்ஸ் நான் போயிருக்கேன். என்ன சொன்னேன். அவ்வளவுதான். எல்லா இடத்துல அண்ணாச்சிக்கு எல்லா இடத்துலயும் எது இருக்கும். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அது அது என்ன சொல்ல, அது சும்மா இந்த கலாய்க்கிறதுக்காக கத்துறதுனாலும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே படம் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ப்ரோ கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், பட் அதுவே பாட்டெல்லாம் வைபா சூப்பரா இருந்துச்சு. இருக்கும் ப்ரோ. எங்க பாட்டு பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். என்ன சிவாஜி படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருந்து, சிவாஜி படத்தை ரீமேக் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ரோ அதே மாதிரி அவரும் பார்க்க ஒரு மாதிரி இருப்பாரு ப்ரோ. இப்ப கொஞ்சம் லுக் மாத்திட்டார்ல. அவர் அதுலயே இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா. ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டோ கொஞ்சம் நல்லா இருந்தாரு. கொஞ்சம் நல்லா இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பழையபடி மாறிட்டாரு. ரெண்டாவது படம் துரை செந்தில்குமார் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு,
பார்ப்போம். ப்ரோ அவர் உண்மையாவே வந்து அந்த படத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமா அப்புறம் ஷூட்டிங் போது அப்ப எங்க பிரதீப் வந்து என்ன டியூட்ல எஃபர்ட் போடலையா? நீங்க ஃபிளாஷ் எல்லாம் விடுறாரு. அப்புறம் பண்ணிட்டாரு பாருங்க. ஆமா பிஆர் அவருக்கு பிஆர் தமிழ்நாடு யூஎஸ் கன்னடா சங்கம் அடிக்க முடியும். மகேஷ் ப்ரோ. மகேஷ் ப்ரோ உங்க டியூடா எப்படி இல்ல ஆமா எங்க எப்படி கிளாஷ் லெஜெண்டா விடுறாங்க? பாத்துக்கலாமா? எப்பயோ கிளாஸ் சொன்னாரு போட்டுக்கலாமா? தீபாவளி வரும்ட்டு. எப்படி அவர் கிளாஷ் விடலாம்? ஏங்க இதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிருவாங்க பாருங்க தலைவன் இறங்குறான்னா. லெஜெண்ட் ஓகே வந்தா ஓகே. அல்லிதா சும்மா ப்ரோ போகணுன்றாங்களா? அப்புறம் அவரு பல்தானே லெஜெண்ட் வம்பிழுக்கிறாரா வந்தா உண்மையா ஒதுங்கிதான் பேசுறாரா போகணும். தெரியல. அதுதான் நீங்க கலாய்க்கிறீங்களா இல்ல உண்மையா பேசுறீங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏங்க அவர் அவர் அப்பப்ப இப்படிதான் வராருன்றதுக்காக ஃபயர் விடுவாரு சில பேருக்கு. பாலையாக்கு ஃபயர் நாங்களாம் விட்டீங்க, சரி அப்நார்மலா ஒரு படம் நடிக்கிற காரணம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இப்படி ஃபயர் விடுவேன். பாலையாக்கு ஃபயர் விட்டீங்க, காரணம் இருந்துச்சு. இது காரணமே இல்லையே. இல்ல ப்ரோ சும்மா பண்ணுக்கா பண்ணுக்குதான் ப்ரோ. பரணி ஆனா ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் வேணா வந்துரும். படம் பாலையாக்கு எவ்வளவு பாலையாக்கு பண்ணு. ஃபயர் விட்டதுக்கு என்ன ப்ரோ காரணம்? இல்ல அவர் ரொம்ப நாள் வருஷமா வந்து அவருக்கு பாலையா பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. பட் பாலையா ஒரு வந்து நாள் கூட கடந்த லெஜெண்ட 4 பத்தி பேசினதே படங்கள்ல இல்ல. கடந்த 4 படங்களா பாலையா 4 படமா தானா? அவர் ஏங்க அப்படியெல்லாம் ரொம்ப இல்லையே. வருஷமா ஃபேனுன்ற மாதிரி ஏங்க தானே பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஆதிகேசவா அது எல்லாமே பிடிக்குங்க. ப்ரோ புரியல எனக்கு பாலையாவுக்கு ஆதிகேசவா நானும் ஃபேன் சிம்பு ப்ரோ. லைன் எல்லாமே பிடிக்கும். வாங்க வந்துட்டாரு ப்ரோ வாங்க பாருங்க. வாங்க வாங்க. தமிழ்வேந்தன் வந்துட்டாரு. தமிழ்வேந்தன் ப்ரோ இன்னைக்கு என்ன படம் எப்படி பாத்தீங்க? தலைவர் பேரை சொன்னா பரணி ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா பவர் வருதா? மார்கன் பார்க்க போறேன், தியேட்டர் வாசல்ல நிக்கிறேன். பாத்துட்டு வாங்க ப்ரோ. 9:45 ஷோ ப்ரோ. சூப்பர். நானும் பார்க்கணும்னு தான் நினைச்சேன். பட் இன்னைக்கு முடியல. நாளைக்கும் முடியுமான்னு தெரியல. பட் சான்ஸ் கிடைச்சதுன்னா பாக்குறேன் நாளைக்கு. F1 4Dல போறேன்னு சொன்னீங்க. 4DXல என்ன ப்ரோ? F1 F1ம் மார்கனும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. எப்படியா பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். மார்கன் கூட வந்து தமிழ்நாட்டில் போய் பார்த்துக்கலாம். F1 இங்கிலீஷ்ல அங்கே போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஷோ டைம் அங்கே ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. பரணி ப்ரோ பார்த்துக்கலாம். ப்ரோ வெற்றியிலே இருக்கு ப்ரோ சென்னை. ஐமேக்ஸ் ஓடும் ப்ரோ. நான் சென்னையில் இன்னும் இல்லை ஒரு ப்ரோ. வாரம். மார்கன் பாருங்க ப்ரோ. பரணி ப்ரோ எல்லாரும் வந்து மார்கன் போய் பாருங்க. பரணி தியேட்டர்ல வந்து பாக்குற அளவுக்கு பரணிங்க நல்லா நேத்து ஸ்பேஸ் கேட்டீங்களா? இல்லையே. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி போய் கேளுங்க. ஏங்க சொல்லுங்க என்னன்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போய் கேளுங்க. ஏங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் நீ. நார்மலா ஸ்பேஸ் கேட்க மாட்டேன் எப்பயுமே, இந்த ரெக்கார்டட் ஸ்பேஸ். பரவாயில்ல நேத்து தான் நீங்க வரல. என்ன நினைச்சு போய் பாத்துட்டு வாங்க. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ப்ரோ அவர் என்னை பத்தி வந்துட்டு ஏதாவது போயிட்டாரு ப்ரோ. பேசுறீங்களா? நான் கொஞ்ச நேரம் தான் இல்ல வந்தேன். அந்த டைம்ல அவர் இல்ல. நான் கவனிச்சேன் அந்த டைம்ல இல்ல அவர் இல்ல இல்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ப்ரோ டென்ஷன் ஆகி போயிட்டாரு. என்னது ப்ரோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தமிழ் ப்ரோ. ப்ரோ அதான் அந்த நான் சொல்லுங்க. ரிவ்யூ கேட்டு தியேட்டருக்கு போயிட்டு ஏமாந்த படம் டானுன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அது ப்ரோ அந்த தான். டைம்ல நான் இருந்தேனே. சொன்னப்ப நீங்க இல்ல. இல்ல சொன்னப்ப இல்ல. அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து இந்த மாதிரி சொல்றாங்க பாரு பரணி அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் உங்க ரிவ்யூ பாருங்கன்னு சொன்னேன். அதான் நான் 5/5 கொடுத்துருந்தேன் அந்த படத்துக்கு. 5/5 எதுக்கு ப்ரோ? டானுக்கு. ஏங்க அது கடைசி 2 நிமிஷத்துக்காக கொடுத்துருப்பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த எனக்கு சீரியஸாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எனக்கு வந்து பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இது எனக்கு வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்களே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ப்ரோ. 5/5 சீரியஸாவா? ஏங்க ஆமாங்க. நான் இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அதுக்கும் 5/5 தான் கொடுத்தேன். இப்ப புரியுதா எவ்வளவு முரட்டு கண்ணி அப்படின்னு? ஓகே பரணி ப்ரோ ஓகே. ஏங்க சரி அப்ப மாவீரனுக்கு எவ்வளவு ப்ரோ கொடுத்தீங்க? மாவீரனுக்கு 3.5 நினைக்கிறேன். ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்களா? சரி ஏங்க அப்ப டாக்டருக்கு 5/10 இல்ல. ஏங்க அப்ப 10/5 கொடுத்திருப்பீங்களா டாக்டருக்கெல்லாம்? டாக்டருக்கு நான் எவ்வளவு கொடுத்தேன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. தேடி தான் பார்க்கணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு தான் நான் படம். அமரனுக்கு 4 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அமரனுக்கு 4 தெரியலையே. 4 தான் நினைக்கிறேன். அமரன் 4 கொடுத்திருப்பேனான்னு டவுட் தான். 3.75. இல்ல எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட். பரணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். அது என்ன அமரனுக்கு 4 அது 5க்கு கம்மியா? இல்ல அமரனுக்கு 4 என்ன கான்டெக்ஸ்ட்? எஸ்கே படத்துக்கு என்னென்ன ரிவ்யூ கொடுத்திருக்காரு நான் போய் உட்கார்ந்து தேடிட்டு இருந்தேன் அவர் ட்விட்டர்ல. சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீங்க சொல்லுங்க கரெக்டா இருக்கும்.
ப்ரோ ஏங்க அப்பதான் எனக்கு அது இது விடுங்க பரணி தென்பட்டுச்சு. ப்ரோ 5/5. அதுவும் டானுக்கு மட்டும் 3 ரிவ்யூ போட்டிருந்தீங்க நீங்க. ஏங்க ப்ரோ அந்த டைம் வெரிஃபை எல்லாரும் டிக் இல்லைங்க. எல்லாரும் போய் அந்த பிரின்ஸோட டைம் எல்லா படத்துக்கும் 3 ரிவ்யூ தாங்க ப்ரோ போடுவேன். அப்படியே பிரின்ஸோடதையும் போய் எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. பிரின்ஸ் நான் ரிவ்யூ போட்டிருக்கவே மாட்டேன். அதுக்கு அந்த டைம் நான் அதுக்கு ஒரு படத்தையே இது போடல. போட்டிருந்தீங்களே. விடுங்க பரணிய இல்ல நான் போடல. விடுங்க பரணிய ரிலாக்ஸா ஒரு இப்பதான் வந்தா அவனை கொஞ்சம் ரிலாக்ஸா விட மாட்டீங்களே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு எனக்கு. இல்ல நான் சொல்றேன், பிரின்ஸ் படம் நான் தியேட்டர்ல பார்க்கல. நான் பிரின்ஸுக்கும் சர்தாருக்குமே புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனா என்னால தியேட்டர் போக முடியல. அந்த டைம் தான் வந்து எனக்கு ஒரு சர்ஜரி அவசரமா நடந்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆச்சு ரிகவர் ஆக. அதுக்கப்புறம் வந்து ஏங்க எப்படிங்க போய் அந்த ரிவ்யூ மட்டும் பாக்குறது, அதை மட்டும் சொல்லுங்க எப்படி பாக்கணும்னு. ஏங்க அந்த ஹேஷ்டேக் போடுங்க, அந்த படத்தோட ஹேஷ்டேக் போட்டு ஃப்ரம் ஸ்மார்ட் பரணி பரணி ப்ரோ, வரும். சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் சிவா அண்ணான்னு போட்டிருக்கீங்க. எஸ்.ஜே. சூர்யா நல்லா நடிச்சிருக்காருன்னு போட்டிருக்கீங்க. ப்ரோ அது அவர் ஐடியில போயிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அதுல போயிட்டு நீங்க டான் போடணும்னா டான்னு சர்ச் பண்ணுங்க, மாவீரன்னா மாவீரன் சர்ச் பண்ணுங்க, இல்ல பிரின்ஸ்னா பரணி பிரின்ஸ் ப்ரோ சர்ச் பண்ணுங்க. பிரின்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன், நான் சர்ச் பண்ணி இல்ல பார்த்தேன். இல்ல பிரின்ஸுக்கு போட்டிருக்காருங்க, பிரின்ஸுக்கு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கேன்? பிரின்ஸ் பிளாக் பஸ்டர், தட் இஸ் தி அது ட்வீட். ரிலீஸ்க்கு முன்னாடிங்க. பிரின்ஸ் ஈக்குவல் டு பீஸ். ஏங்க இது ரிலீஸ்க்கு அப்புறம் போட்ட ட்வீட். பிரின்ஸ் ஈக்குவல் டு பீஸ் ட்வீட் ப்ரோ. அது நான் எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருவேன். ரிலீஸ்க்கு முன்னாடி போட்ட ட்வீட், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒண்ணும் ஏங்க பிரச்சனை ரிலீஸ் அன்னைக்கு போட்டிருக்கீங்க பிரின்ஸ் ஈக்குவல் டு பீஸ்னு. அக்டோபர் 22 நினைக்கிறேன் அந்த படம். அக்டோபர் 22 20 வந்துச்சு. 21 அக்டோபர் 21. சர்தார் முத நாள் ராத்திரி போட்டிருக்காரு. அப்ப இல்ல நான் சொல்றேன் அந்த படம் என்னன்னு சொல்றேன். பரணி ப்ரோ, பரணி உங்க அதெல்லாம் விடு குபேரா பரணி, ஒரு ரிவ்யூ ஹாட் பார்த்தோன்னே தான் டாபிக் எனக்கு போயிட்டு அது இருக்கு. தோணுச்சு. நம்ம வந்து பழைய கதையை இது பண்ண வேணாம். சரி ஓகே விடுங்க, சொல்லுங்க. என்னன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டா மிரட்டெல்லாம் விடுறாங்களாம், கேள்விப்பட்டேன். யாருக்கு? வெங்கி ரிவ்யூக்கு. எது வெங்கி ரிவ்யூன்னு ஒருத்தர் இருப்பான்ல, பிரகாஷ் ப்ரோ வந்து ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. பேசிட்டாரு. நீங்க இன்னமும் சுகுமார் ஒரு படம் நீங்க டைட்டிலே சொல்ல மாட்டீங்க. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ப்ரோ, நீங்களும் சொல்லுங்க, பேசுங்க. அது சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு மிரட்டல் விட்டாங்கன்னா என்ன பண்றது, நாங்க எங்க போறது? பிரகாஷ் போனா போயிட்டு பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேக்குறேன். நான் வந்து அவங்களுக்கு ஒரு பயப்படல, சாமி கண்ணு குத்திட்டு சொல்லிருக்காங்க. அது வேற ஒரு பதட்டமா இருக்கு. அதான் ப்ரோ பரணி ப்ரோ வெங்கி ரிவ்யூ இருப்பான்ல, கண்ணு வெங்கி ரிவ்யூ குத்திட்டு பாருல ப்ரோ, அவர் காலையில ஷோ டைம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ரிவ்யூவே போடல. அப்புறம் என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து பர்சனலா மிரட்டி இருக்காங்க போல அவரை. ஃபேமிலியை வச்சு இல்ல நீ ஃபாரின்ல இருக்க, உன் ஃபேமிலில இல்ல இத வாங்க மிரட்டல், அதோட விடுங்க. மிரட்டல் உண்மை பரணி, மிரட்டல் உண்மை, கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. அசம்ஷன்லாம் கிடையாது, அது உண்மைதான். அது வந்து நாங்களாம் அசியூம் பண்ணி ரிவ்யூ போடல, அது வச்சுலாம் சொல்லல. அது உண்மையான ஒரு இது கன்ஃபார்மே பண்ணியாச்சு. போதுமா பரணி, நீ சொல்லிப்போ. சரி ஓகே. ஆனா இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பேட், வெரி பேட். ஏன் ப்ரோ இந்த மாதிரி மிரட்டினா வேற யாருமே கேட்க மாட்டாங்களா? சாதாரணமா அவர் ரிவ்யூ போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு 100K அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இப்ப ஷோ டைம்னு போட்டது 4.8 மில்லியன் வியூஸ், கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸ். 2000 கோட்டு, அப்பா 5 மில்லியன் வியூஸ் அந்த ஷோ டைம் கண்ணப்பா, வேற ஒண்ணுமே இல்ல. ஷோ டைம் கண்ணப்பான்னு போட்டு, ஏன்னா ஒரு 2000 கோட்ஸ் போட்டு எல்லாரும் போடுறது ரிவ்யூ எங்கன்னு, ஓகேவா? ஆனா அவர் இன்ன வரைக்கும் அடுத்த ட்வீட் ஒன்றும் போடல. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ செகண்ட் ஹாஃப் ரிவ்யூன்னு போடுவாரு. அவர் கிறிஸ்டோபர் ஃபாரின்ல இல்ல, இந்த இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாரு, அதனால அவர் ரிவ்யூ போட முடியல. அவர் ஃபர்ஸ்டே போட்டுருப்பாரு. இருந்திருந்தா கண்டிப்பா போட்டுருப்பாரு. அவர் போட்டுருவாரு, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல அவர் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட. அவரு அது எப்படி சொல்றது, இதை விடுங்க. இது வந்து அவரு வெங்கி ரிவ்யூஸ்க்கு வந்து பல வகையான நெருக்கடி, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட் என்னன்னா, எடுக்கிறது அவங்க இது போடுறவங்கள வந்து நீ வந்து என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணா நாளைக்கு வந்துட்டு ரிவ்யூவே போடக்கூடாதுன்ற கல்ச்சர் வந்துடும் போலயே. இல்லைங்க, லீகலா இப்படி பண்ண முடியாதுங்க. இவங்க பண்றது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்றது, பெரிய குடும்பம், பெரிய பழக்கம் இருக்கு, பெரிய பெரிய ஆட்கள் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆட்களோட பழக்கத்தினாலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மொத்தத்தையும் இங்கே இறக்கிட்டு இருக்கிறாங்க, ஓகேவா? அதனால பல வகையான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பல பஞ்சாயத்துகள் அவங்க குடும்பத்து பஞ்சாயத்தையும் போகும்போது இப்படி சால்வ் ஆச்சு. அவங்களுக்கு நிறைய இஷ்யூ வரும். அந்த நிறைய இஷ்யூ வந்து அவங்களே உருவாக்குறது தான், அது அவங்களே சால்வும் பண்ணிக்குவாங்க. இப்படி வந்து யார் போட்டாலும் போடலனாலும் கிறிஸ்டோபர் கண்டிப்பா போட்டுருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஊர்ல இல்ல, ஃபாரின்ல இல்லையே.
அவர் வந்து இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிறாரு இப்ப. அவர் இங்க இருக்காரு, அவர் இல்லன்னா இப்ப அடுத்த வாரம் போட்டிருப்பாரு. அவரா என்னங்க அன்னைக்கு அவருக்கு அப்படிதான் எல்லாம் கண்டிப்பா பேசினாரு. நான் பாத்துட்டு யார் என்ன சொன்னாலும் நான் வந்து என்னோட ரிவ்யூ போடுவேன், அப்படிதான் போடுவேன்னாரு. அவர் ஏன் பார்க்கல, பயந்துட்டு அவர் ஒன்னும் அங்க படம் இல்ல பார்க்கல. ப்ரோ, அவர் அங்க இல்ல, அவர் தமிழ்நாட்டுல ஃபாரின்ல இருந்தா இருக்காரு. பார்த்து போட்டிருப்பாரு. அப்ராட்ல இருந்தா அவரு இங்க வந்து ஃபேமிலி டூருக்கா ஃபேமிலி பார்க்க வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. ப்ரோ ஒரே அது நிமிஷம் ப்ரோ. சரிங்க, படம் பார்த்து ரிவ்யூ பண்ண மாட்டாரு. அப்ப பண்றது இல்லையா இந்த இன்னும் படமும் போடுவாரு இது வந்துட்டு? போடுவாரு போடுவாரு, இன்னும் பண்றாரு. பாத்துருக்க அவர் மாட்டாரு. இன்னைக்குதான் வந்துட்டு அவரு கண்ணம் இது மார்கன் பார்த்துட்டு இப்பதான் ரிவ்யூ போட்டிருக்காரு. அவரு இங்க இருக்கறனால அவருக்கு சுத்தமா டைம் இல்ல. அவர் அடுத்த வாரம் ஒரு வாரம் தான் இருப்பாரு, அதுக்கு அடுத்த வாரம் கிளம்புறாரு. அதனால வந்துட்டு அவர் ஓகே இருக்கிற ஓகே டைம்ல வந்து பார்த்துட்டு போறாரு. அவர் அங்க இருக்கும்போது அவருக்கு டைம் நிறைய இருக்கும், அவர் பார்த்துட்டு வந்து அவர் ரிவ்யூ போட்டிருப்பாரு. ப்ரோ ஓகே ஓகே. பழனி ப்ரோ ஒரு இது பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கான ஒரே என்டர்டைன்மெண்ட் சினிமாங்கிறப்ப சினிமா பார்த்து அவர் வந்து இது பண்ணலாம். ஊருக்கு வந்திருக்கிறது குடும்பத்தை பார்க்க, நண்பர்களை பார்க்க, சொந்த பந்தத்தை பார்க்க. இந்த டைம்ல ஒரு படமா பார்த்து ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாருன்னா ஊருக்கு வந்ததுக்கான அர்த்தம் என்னதான் இருக்க போகுது? வந்திருக்கிறது ஒரு 20 நாளோ 1 மாசமோ, அந்த 20 நாள் 1 மாசத்துக்கு வந்திருக்க பழக்கத்தை வழக்க சொந்த பந்தம் பார்க்க வேண்டிய ஆட்கள் எல்லாத்தையும் திரும்ப அவர் வரப்போறது 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு வரப்போறாரு. அந்த 20 நாளும் படங்களே பார்த்து அவர் ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாருன்னா வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால இப்ப இதை பார்த்துட்டு இருக்காரு, அந்த கேப்ல படங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு போறாரு. பண்ணிட்டு போட்டோம், பொறுமையா பண்ணட்டும். பழனி ப்ரோ கேக்குங்களா? கேக்குது ப்ரோ. ப்ரோ ஹேஷ்டேக் கண்ணப்பன் போட்டு ஆள விடுற சாமின்னு ஒரு இது போடுங்க ப்ரோ. ஏங்க நான் அந்த படமே பார்க்கல, ஏங்க இல்ல நீங்க தெலுங்குல போடுங்க ப்ரோ. பரணி நல்லா இருக்கிறது உனக்கு இப்பதான் அவன் வீடு மாறி இப்பதான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். இல்ல கோபால் வந்து பழைய பஞ்சாயத்து கணக்கு இதுல தீர்த்தரலான்னு பாக்குறாரு. ஆமா ப்ரோ, வன்மத்தை கோபால் முடிச்சிடலாம். இதோட ஒரு 1 முடிச்சிடலான்னு பாக்குறீங்க. ஆமாங்க, தெலுங்குல போடணும் ப்ரோ. தெலுங்குலையா? இல்லைங்க இல்லைங்க, அன்னைக்கு திட்டும் போதும் மரியாதை திட்டினாரு. இன்னைக்கு பாருங்க பல நாள் அனுபவங்க. ஆமாங்க அப்படின்னு எவ்வளவு மரியாதையா எவ்வளவு அழகா கிருஷ்ணா இருக்காருங்க. ஆமா ரிவெஞ்சுன்னு இப்படிலாம் இருக்கணும். இல்ல ஸ்வீட் ரிவெஞ்ச் ஸ்வீட் கேள்விப்பட்டிருக்கேன், இது சோ ஸ்வீட். ஸ்வீட் ஆமா. ஆனா கோபால் கிருஷ்ணன் சொன்னதுக்காகவே படம் பார்த்து ரிவ்யூ பண்ணலாம் போல. ப்ரோ வெயிட்டிங். சரி பரணி, அப்ப என்ன எனக்கு பண்றீங்க? இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஸ்வீட்டுன்னு இங்க சொன்னாவே வாங்க எனக்கு பரணி பரணி. ஞாபகம் மட்டும் தானே வரும். இல்ல பரணி, சிம்பிளா சொல்றேன், இனிமேல் வந்து மார்கன் பார்க்க கூடாது, நீங்க லவ் மேரேஜ் பார்க்க கூடாது, குட் டே பார்க்க கூடாது. நாளைக்கு இதுக்காக எனக்கு கண்ணப்பா பார்த்து நீங்க ரிவ்யூ சொல்றீங்க. நீங்க யாருன்னு சொல்லலாம், நான் தான் போய் எனக்கு இதுக்காகவே நான் ரிவ்யூ பண்ணுங்கிற ஆர்வம் தூண்டிக்கிட்டு வருது, துடிச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு படம் பார்த்தலாமான்னு நீங்க யாராவது ஒரு ஆள் போய் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு மனசு ஆறுதலா இருக்கும். இல்லைன்னா நான் தான் போய் ஆகணும். பார்த்துட்டு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ இது எல்லாரும் பழைய ஒட்டு டாபிக் மொத்தமா தான். ஒரே டைம்ல போட்டு விட வேண்டியதான். ப்ரோ ஆனா இது ஃபர்ஸ்ட் இப்போ டைம் நடக்குதுல இப்படி பண்றது. இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு, ஆனா இது மாதிரி நடக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பிரிண்ட்ஸ்ல வரும்ல, அதே தான். பிரகாஷ் ப்ரோ இது 2 நாள் முன்னாடி ஒரு டாபிக் போய் சொல்லுங்க. இந்த அண்டர்ரேட்டட் underrated மூவிஸ். movies. அந்த இது சொல்லுங்க. செட்டும் 1000 பொண்ணு ஒரு படம் இருக்குல்லங்க, அது உங்களுக்கு அது நெட்ஃபிளிக்ஸ் படம். ஆமா 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 ஆமா, யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்க தானே அது? ஆமா, நான் யூடியூப்ல நான் இதுல தான் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல, இதுல ஸ்பேஸ்ல. அப்புறம் சில்லி கருப்பட்டி. ஓகே ஓகே. கோபால் ப்ரோ கேட்கல. சில்லு கருப்பட்டி பாத்துருக்கீங்க? அது எல்லாரும் அதெல்லாம் எல்லாரும் பார்த்திருப்பாங்க ப்ரோ. சரி சரி சரிங்க ப்ரோ. இந்த பிரகாஷ் ப்ரோ, இந்த பாம் படம் வந்து சில நேரங்களில் சில அந்த டைரக்டர் படமா? ஆமா ஆமா, அது அனௌன்ஸ்மெண்ட்லயே சொல்லியிருந்தாங்களே. ஓகே ஓகே. வீடியோல டைட்டில் டிசர்ல அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல இந்த படம் பேரை சொல்லும் போது இங்கிலீஷ்ல மூவிங்கிறத சேர்த்து சொல்லிடுங்க, படம்னு தமிழ்ல சொல்லாதீங்க. அது ஒரு பெருந்தொல்லை. நானே காலைல நேற்று போடும் போதே அவங்க லூசு பயலுங்க வந்து இங்கிலீஷ்ல டைட்டில சொல்லிவிட்டு பக்கத்துல வந்து அதை ஒரு இங்கிலீஷ் இன்னொரு வேர்டையும் சேர்த்து போட்டாங்க. அதை பாக்குறப்பாடி நீ இப்படிலாம் போட்டு டூல் கிட் போட்டு யூஸ் பண்ண ஐடியா தூக்கிடுவேன், ஏன்டா மனசாட்சி இல்லாம கண்ணு கூட. அப்ப நான் ரிலீசிங் ஆன்னு போட்டேன். அதை அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வேடை மாத்திட்டு எடிட் பண்ணி ரிலீசிங் ஆன்னு மாத்தினேன். இவங்க பண்ற நீ கண்டென்ட் கொடுத்துட்டு டைட்டிலையும் மோசமா கொடுத்துட்டு கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன். என்னமோ பண்ணி தொலைகிறாங்க, நம்ம ஐடி காப்பாற்ற விட மாட்டாங்க நமக்கு. ஆனா அந்த டைட்டில் டீச்சர் அன்எக்ஸ்பெக்டட். நானும் நீங்க நினைச்ச மாதிரி நடிச்சா அது வேற மாதிரி இருக்கு. இல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங் நானும் பாக்குறப்ப சீரியஸான படமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சரி எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சா? ஆமாமா. சரி எனக்கு டவுட், இங்க இருக்கல யாருங்க அந்த தேசிங்க ராஜா 2 ட்ரைலர் பாத்தீங்க? கரெக்ட் ப்ரோ, பார்த்தேன். அதை பத்தி பேசி எழிலுக்கு வந்து நம்ம வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கலாம் விட்டேன்.
போட்டு ரொம்ப 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 நம்ம திட்டுற மாதிரி ஆயிரும் வெளியிலலாம். சரி ரைட்டு வேணாம் விடுங்க. அது படமும் இல்லை. அது எனக்கு வந்து எனக்கு நார்மலாகவே புகழை பிடிக்காது. ஏன்னு தெரியாது, என்ன காரணம் தெரியாது. அப்புறம் சொன்னா ஏதாவது அதுக்கு ஒரு யாராவது 4 பேர் சண்டைக்கு வருவாங்க. பரணியை சண்டைக்கு வருவார் வா அப்புறம். ப்ரோ வா ப்ரோ, ஜாயின் அவர் இல்ல ஆர்மி. இல்ல புகழை பிடிக்காதுன்னு சொன்னா பரணி கூட சண்டைக்கு வரும் அப்படி. அதனால வந்து நார்மலாவே புகழை பிடிக்காது. அதுவும் புகழ் படங்கள்ல நடிக்க சுத்தமா பிடிக்காது. அது படங்கள்ல பண்ற கேரக்டர் எனக்கு சுத்தமா எந்த படத்தையும் பிடிச்சது இல்லை. வலிமையில முத கொண்டு டென்ஷன் ஆனேன். அந்த கேரக்டர்லாம் கேரக்டர் டைலாக் டெலிவரி எல்லாமே எனக்கு எரிச்சலா தான் வரும். அந்த ஏற்கனவே எரிச்சலா இருக்கும்போது அவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கிற அளவுக்கு இருக்கும். எந்த படமா இருந்தாலும் எனக்கு எரிச்சலா தான் இருக்கும். அது டைலாக் டெலிவரி, பேசுறது எல்லாமே. இந்த படத்துல கெட்டப்பு, அதுக்கு ஒரு டப்பிங்கு, எல்லாமே ஒஸ்ட் த கோர்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி ஏன் வேற ப்ரோ அந்த எதுவும் சொல்ல. பார்ட் ஒன்னோட பேர் கெடுக்குறாங்க? புகழ் இருந்தாலே அந்த படத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்கிற மூடுக்கே வந்துட்டேன். அது நான் வந்து கடைசியா தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு படம் எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஒரு படத்துல இருந்தான். ஆனா எனக்கு கடைசியில் நல்ல வேலை 2 செகண்ட் தான் இருந்தான். சரி அது வரைக்கும் போய் தொலை, நல்ல வேலை 2 செகண்ட்ல முடிச்சு விட்டான் அவனை. அதுக்கு மேல நம்ம வச்சு தொலையல. அப்புறம் படம் நான் ஒரு டீசென்ட் ப்ரோ போட்டு ஏஸ் போயிட்டேன். தானே? கரெக்டு. யாரா சூப்பரா கரெக்டாக கண்டுபிடிச்சேன். சூப்பர். ஆமா. தேட்டர்ல பார்க்கும்போது சரி ரைட்டு போய் தொலை, 2 செகண்ட் முடிச்சு விட்டாங்க, நமக்கு போய் தொல்லை அப்படின்னு. அது மாதிரி ஏதோ வந்துட்டு போயிட்டா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த புகழ்லாம் வந்து பண்றதும் காமெடின்னு யார் நினைக்கிறான்னு தெரியல. நிறைய பேர் அதுக்கு ஃபேன்ஸ் வேற பயங்கரமா இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. புகழை திட்டினா கூட விட்டுருவாங்க. கூட இன்னொரு பேரை சொன்னா அதுக்கு ஒரு தனி ஆர்மி வச்சிருக்காங்க. டான் சமயத்துல நம்ம போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லிதான் பாருங்களேன் இப்போ. அதான் சொல்றேனே. இல்ல 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 வேற ஒருத்தங்க வேற அது ஒருத்தங்க எஸ்கே தான் சிவாங்கி வேற ஒருத்தங்க கிட்டத்தட்ட எஸ்கேதா. கிட்டத்தட்ட எஸ்கே தான். ஏன்னா இந்த எஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப கொடூரமானவங்க. போட்டு கமெண்ட்ல போட்டு நம்மள திட்டுறாங்க நடத்திட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் நமக்கு பெரும் காமெடியா இருக்கும். கொடுமையா அதுதான். ஏங்க அது அந்த டைம்ல தாங்க, இப்பெல்லாம் இல்லைங்க. ஏய் என்னப்பா நடக்குதுங்க? யாருதான் இது? கமலா யாரு? கோபாலகிருஷ்ணன் நினைச்சேன். மகேஷ் ப்ரோவா? ஒருத்தர் என்னடா இல்ல 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 மகேஷ் ப்ரோ இல்ல. கோஸ்ட் ஸ்டோரி சொல்லும் போது இத போடல. இல்ல இல்ல ஒருத்தர் என்னமோ முன்னாடி மாடு கத்துற சவுண்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. சரி ரைட்டு போக பின்னாடி பேசும்போது கரெக்டா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துட்டு போதுன்னு விட்டோம். இன்னொருத்தர் இந்த இமேஜுக்கு வராரு. சரி ரைட்டு பரணி 10வது முடிச்சிடலாமா? ஓகே ஓகே, நான் இது மொபைல்ல தான் ரெக்கார்ட் ப்ரோ பன் பட்டர் ஜாமோட அந்த டீசர் யாராவது பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு. எது எது யார் சொன்னீங்க? இல்ல யார் சொன்னது? மெய்யழகன் சாரி. இல்ல ப்ரோ நான் மெய்யழகங்களா? நல்லா. சரி மெய்யழகன் என்ன போங்க, இவ்வளவு நேரம் நல்லா பேசுனீங்க, முடியாத நேரத்துல இப்படி சொல்லிட்டு போறீங்க. இல்ல ப்ரோ எனக்கு பிடிச்சது. இல்ல எனக்கு அது சொல்லக்கூடாது. என்ன சொல்றேன், ஒரு ஃபர்ஸ்ட்லயே ஒரு கார்டு போட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வர வச்சிரும் அப்படின்னு போட்டாங்க. ஆனா தியேட்டருக்கு தப்பி தவறி கூட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. என்னடா இது முன்னாடி போட்ட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் பின்னாடி விட்ட டீசருக்கு சம்பந்தம் இல்லாம போட்டுருக்காங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது நீங்க இப்படி வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து உங்க மேல ஒரு பயம் வரும். ப்ரோ அந்த ஃபீனிக்ஸா அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபீனிக்ஸா? அது ஃபீனிக்ஸ் தான். ஏதோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதை விடுங்க. அந்த ட்ரெய்லர் இருந்ததெல்லாம் விடுங்க. அந்த ட்ரெய்லர்ல இன்னொரு பையன் தாடி கறக்கான அந்த பையன் யாரு? காக்கா முட்டையில அவர் தான். அந்த பையன் தானே? அவனை எங்கேயோ பாத்துருக்கமே. ரைட் அந்த பையன் தான் எங்கேயோ பாத்துருக்கமே. இவன் யாரா 2வது முழுக்க வந்துட்டு போயிருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஏதோ ஒண்ணு ஓகே. அது படம்லாம் எப்படி சொல்றது, இந்த படம்லாம் சரி நெகட்டிவ் சொல்லிக்கிட்டு விடுங்க. மொதல் படம் போயிட்டு போகுது, விடுங்க பாத்துக்கலாம். சரி சுமார் ப்ரோ இருக்கீங்களா? அவர் எப்பயோ போயிட்டாரு போல இருக்கு. போயிட்டாரு. சரி ரைட் ஓகே பரணி பாப்போம். நாளைக்கு பாப்போம் பரணி. நாளைக்கு என்ன? நாளைக்கு லீவா? மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப கிளம்புறேன்னு தெரியல. சோ அது டிபெண்ட் பண்ணி தான் பாப்போம். சரி ரைட். அப்ப இன்னைக்கு கிளியர். நாளைக்கு மட்டும் தான் பார்க்கணும். சரி ரைட் ஓகே டன் பை. தேங்க்ஸ் சார். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்கண்ணா. போற இடத்துல வர சொல்லுங்க. என்ன ப்ரோ கட் பண்ணிட்டு போறீங்க? 10 மணி ஆச்சு. போதுங்க பத்தாது. படமும் பத்தி ஆரம்பிச்சீங்க முடிக்காம போறீங்க. எது ஃபீனிக்ஸா? வேணாம் மொத படம் விடுங்க. இல்ல ப்ரோ அது சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. படம் ஒன்றும் பார்க்கல. வேணாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன் டாபிக். என்னோட இது ட்ரைலர் நான் பார்த்தேன்.
ஒரு ஆக்சுவலா வந்து ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அதுல இன்னும் ஒரு ஒரு அது ஒரு பெரிய ஹீரோக்கான கதை மாதிரி தான் இருக்கு. சின்ன பையனை வந்து அது அந்த இடத்துல வந்துட்டு வச்சு சிம்பிளா சொல்லணும்னா ஏங்க ஏங்க அந்த மறுவாழ்வு மையம் மைனரை வந்து அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மறுவாழ்வு மையத்துல இருந்து அவனை போடுறதுதான் கதைங்கிறப்ப நீங்க எப்படி பெரிய ஹீரோ கேக்குதா? வச்சிருக்கீங்க? கதையே அது பிரகாரம் தான் அப்படின்னு. சரி ரைட் சுகுமார் ப்ரோ, இல்ல bro. அந்த படத்தை பத்தி போட்டு அழைச்சு ஆராய இல்ல வேணாம், 10 விட்டுலாம் படமே விடுங்க, இவ்வளவு பாத்துக்கலாம். மாசா பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஓகே, ட்ரை பண்ணிருக்காங்களே, பாப்போம். படம் வந்தாதான் தெரியும். அடுத்த வாரம் பாத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டன் மாஸ்டர்ஸ் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் படமே ஸ்டண்ட் இல்லாம எடுத்த ஆட்கள்னு பாத்தீங்கன்னா ஸ்டன் சில்வா மட்டும்தான். மற்றபடி இந்த ஜாக்வார் தங்கம், அப்புறமேட்டு யாரெல்லாம் வருவாங்க ஃபைட் மாஸ்டர்ல வந்து தேட்டர் ஆனவங்க எல்லாமே அந்த ஃபைட்டை மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம அந்த ஸ்டன் சில்வா மட்டும்தான் வித்தியாசமான ஒரு படம் கொடுத்தாரு, தெரியுமில்ல? சரி, கேட்கல போல இருக்கு. பரணி பாய். என்ன படம் ப்ரோ அது? ஓ வேணுனே உங்களுக்கு வெறுப்பேத்துறாங்க. கேட்டுச்சே. வேணுனே உங்களுக்கு வெறுப்பேத்துறாங்க. சரி உங்களுக்கு சரி, டைம் ஓட்ட பாக்குறாங்க. உங்களுக்கு கிளியரா தெரியுது எனக்கு. இல்ல இல்ல ஏங்க சரி. அது என்ன படம் மட்டும் அதாவது சொல்லுங்க, நீங்க சத்தியமா ஞாபகம் பாயின்னு இல்லைங்க. சொல்லும் போது குறுக்குல போடுறாங்க பாத்தீங்களா? இல்லைங்க, படம் பாத்தீங்களா இல்லையா? சித்திரை செவ்வானம் பாத்தீங்களா பக்ரஷோ? பாத்துட்டீங்களா? சித்திரை எது செவ்வானம் ப்ரோ யாரும் இந்த பார்க்கல போல இருக்கு. சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாங்களே, சாய் பல்லவி தங்கச்சி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த படமா? அந்த படம் தான் சித்திரை செவ்வானம். அதே படம் ஏங்க தான் அது சித்திரை அவரு செவ்வானம். அவரு டேரக்டரா? சில்வா டேரக்டர் அது? அவர் ஸ்டன் சில்வா தான் டைரக்டர். எனக்கு அது இன்னைக்கு தாங்க தெரியும். சத்தியமா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அந்த ஹீரோயின் வேணா, அந்த உண்மையாலுமே தெரியாது ப்ரோ. அது இப்ப பாதி வந்து இதுதான் கேட்டிருந்தேன். அவர் தான் டைரக்டர். ஸ்டன் மாஸ்டர்ல இருந்து டைரக்டர் ஆனவங்கள இப்ப ஸ்டன் சீன்ஸை நம்பி படம் எடுக்காம வித்தியாசமான கதைக்களத்துல படம் எடுத்தவர் அவரு. அந்த படமும் நல்லா இருக்கும், கிளைமேக்ஸும் நல்லா இருக்கும், படமும் நல்லா இருக்கும். மற்ற எல்லாருமே முழுக்க ஆக்ஷன் சீன்ஸை நம்பி அவங்களோட இதை நம்பியே இதா போறவங்க. இந்த ஃபீலிங்ஸும் எனக்கு அந்த இதெல்லாம் தெரியுது. அனல் அரசெல்லாம் செம்மையான ஃபைட் மாஸ்டர், பயங்கரமா எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா வெறும் இதை தான் எடுத்துட்டு இருக்காரு. சரி வேணாம், படத்திலே போட்டு நம்ம ஃபுல்லா அடிக்க வேணாம், அது முடியிற நேரத்துல முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போம், பாய்.